पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं सुकं गौडपदं महान्तं गोविन्द योगीन्द्रमथास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमथास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारमन्यानस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ यश्चन्दसां वृषभो विश्वरूपः छन्दोभ्योऽध्यमृतात् सम्बभूव समेन्द्रो मेधया स्पृणोतु अमृतस्य देवधारणो भूयासं शरीरं मे विचर्षणं जिह्वा मे मधुमत्तमा कर्णाभ्यां भूरि विश्रुवं ब्रह्मणः कोशोऽसि मेधया पिहितः श्रुतं मे गोपाय। ॐ शान्ति शान्ति शान्तिः। यस्य निःश्वसितं वेदाः यो वेदेभ्योऽखिलं जगत् निर्ममेतमहं वन्दे विद्यातीर्थमहेश्वरम्। नारायण नारायण नारायण। நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது இதில் ஜீவன் முக்தி விவேகத்தில் முதல் பிரகரணம் பார்த்துட்டு இருக்கோம். ஜீவன் முக்தி விவேகத்தில் முதல் பிரகரணம் பிரமாண பிரகரணம். பிரமாண பிரகரணத்தில் 5வது டாபிக் பார்த்தீங்கன்னா முக்கியமானது பார்த்துட்டு இருக்கோம். 5வது டாபிக் விதேக முக்த லட்சணம் அப்படின்னு. அதில் 3வது டாபிக் பார்த்தீங்கன்னா 5, 5A, 5B அப்படின்னு 2 பார்த்து மொத்தம் 3 டாப்பிக்கை பார்த்து முடிச்சிட்டோம். ஸ்தித பிரஜ்ஞ லட்சணம் பார்த்துருக்கோம் 5Aல. 5Bல பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக பகவத் பக்த லட்சணம் பகவத்கீதை 12th சாப்டரில் இருக்கிறத பார்த்துருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா குணாதீத லட்சணம் அப்படின்னு சொல்லக்கூடிய 14வது சாப்டரில் இருக்கிற குணாதீதன் அப்படின்ற ஆளை பற்றின விஷயங்களை இங்கே சொல்ல ஆரம்பிக்கிறார். ஜீவன் முக்தனுக்கு பார்த்தீங்கன்னா பல பெயர்கள் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்தித பிரஜன்னு ஒரு பேர், பகவத் பக்தன் அப்படின்னு ஒரு பேர், அதுக்கப்புறம் குணாதீதன் ஒரு பேர், பிரம்ம சம்ஸ்தம் அப்படின்னு ஒரு பேர். இது மாதிரி அநேக பெயர்கள். பிராமணன் அப்படின்னு அடுத்த லட்சணம் படிக்க போகிறோம். பிராமணன் அப்படின்னு ஒரு பேர். இது மாதிரி அநேக நாமங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்தித பிரஜனுக்கு இருக்கு. அப்போ ஞானியை பற்றி பேசும்போதெல்லாம் இத்தனை நாமங்கள் எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் இது ஞானியை பற்றி பேசுது, ஞான நிஷ்டனை பற்றி பேசுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்.
இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெதுவா சித்த புருஷனுக்கு லாஸ்ட் நேற்று நம்ம முடிக்கும் போது என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆச்சாரியார் வந்து பார்த்தீங்கன்னா நைஷ்கர்மிய சித்தியிலேருந்து லாஸ்ட்டாக ஒரு ஸ்லோகம் வந்து பார்த்தோம். நேற்று டாபிக் முடிகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், லாஸ்ட் ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா நைஷ்கர்மிய சித்தியில் சுரேஸ்வர ஆச்சாரியார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் சொல்லியிருந்தார். உற்பன்ன ஆத்ம பிரபோதஸ்ய, யாருக்கெல்லாம் ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா உற்பன்னம் ஆயிடுச்சோ, உற்பத்தி ஆயிடுச்சோ, அத்வேஷ்டத்வாதி குணாக அயத்தனத்தோ பவந்தி, அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா அத்வேஷ்டா சர்வபூதானா முதலிய குணங்கள் என்னெல்லாம் நம்ம பார்த்தோமோ அதெல்லாம் இயல்பாகவே பிரயத்தனம் இல்லாமல் சுவாவமாகவே இருக்கின்றன. அதே நேரத்தில் வந்து நது சாதன ரூபிணி, அவங்கள்ட்ட இருக்கிறது சாதன ரூபத்தில் அவங்கள்ட்ட இல்லை, அதில் எக்ஸ்பர்ட் ஆகி அவங்க சித்தன் ஆயிட்டாங்க. இப்போ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் எக்ஸ்பர்ட் ஆயிட்டார் அப்படின்னா, எக்ஸ்பர்ட் ஆகிறதுன்றது வந்து லாஸ்ட். அப்போ எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அதை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாரா? ஆமாம், ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பார். அப்போ அதே மாதிரி வந்து ஒருத்தர் ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகணும் அப்படின்னா பல காலம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக தூக்கி வெயிட் எல்லாம் வெயிட் லிஃப்டிங்கில் மெதுவாக தூக்கி ட்ரை பண்ணியிருப்பார். ஒரு ஹெவி வெயிட் சாம்பியனை நல்ல வெயிட் லிஃப்டிங்கில் ஆகணும் அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஒரு சாதகனாக இருக்கிறவன் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஞானிகள் அடைஞ்ச அந்த விஷயங்களை எல்லாத்தையும் நம்ம மெதுவா ப்ராக்டிஸில் கொண்டு வரணும். அப்படி ப்ராக்டிஸில் கொண்டு வரும்போது என்ன ஆகும், ஒரு காலத்தில் ஒன்று என்ன ஆகிடும், ஃபுல்ஃபில் ஆகிடும், 100% ஆகிடும். அப்போ நம்ம ஞானி ஆகிடும். அப்போ சித்த புருஷர்களிடத்துல எது சுபாவமாக எது இருந்ததோ முயற்சி இல்லாமல் அந்த குணங்களை எல்லாத்தையும் இப்போ நம்ம முயற்சி பண்ணி அடைய வேண்டும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சாதனா ரூபத்தில் நம்ம எடுத்துக்கணும். அப்போ சொன்னதுக்கு பிறகு குணாதீத லட்சணம் எங்க இருக்கு அப்படின்னா, ஆச்சாரியார் ஆரம்பிக்கிறார். குணாதீதா சதுர்தச அத்தியாயே வர்ணிதா. குணாதீதன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் குணங்களை கடந்தவன், 3 குணங்களை கடந்தவன். அவனை பத்திர லட்சணங்கள் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சதுர்தச அத்தியாய அப்படின்னா பகவத்கீதையில வந்து பாத்தீங்கன்னா 14வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. சரி, சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா குணாதீத்தன் அப்படின்னு ஏன் பண்ணணும் அப்படின்னு கேள்வி வருது. குணாதீத்தனை பத்தி ஏன் பேச்சு வருது, இதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் ஸ்லோகங்களை நம்ம வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணலாம், மேற்கொண்டு ஸ்லோகங்களுக்குள்ளார பிரவேசம் பண்ணலாம். நான் கொஞ்சோண்டு ஒரு பேக்ரவுண்டை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்லோகங்களுக்குள்ளார போகிறேன். ஒரு மரியாதை இருக்குது. ஒரு டாபிக் எடுத்தோம் அப்படின்னா ஒரு மினிமம் ஒரு 2 நாளாவது பண்ணணும். என்னோட சூப்பர் ஃபாஸ்ட் வேகம்ன்றது எனக்கு நல்லா தெரியும், உங்களுக்கு தெரியாது என்னோட வேகம் என்னன்னு. என்னோட ரொம்ப ஜெட்டு வேகம். நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பிரேக் போட்டு என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா மெதுவாக கிளாஸை கொண்டு போயிட்டுருக்கேன். இல்லைன்னா இந்நேரம் அடித்து துவம்சம் பண்ணி இந்த கிரந்தத்தையே முடிச்சு விட்ருப்பேன். நான் சன்னியாசிகளாக இருந்திருந்தாங்கன்னு வச்சுங்க, இந்நேரம் கிரந்தத்தை முடிச்சிருப்பேன். அப்போது எனக்கு அது தெரிஞ்சு போச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, யாருக்கும் உள்ளே போகலை, நான் அது மாதிரி வேகமாக எடுத்திருக்கேன், யாருக்குமே உள்ளே போகிறது. அப்போ என்ன பண்ணுறதுன்னா மெதுவாக இது பண்ணுறேன். ஒரு வேகமாக மழை பெஞ்சதுன்னா என்ன ஆகுன்னா, பெஞ்சிட்டு போயிடும், ஃப்ளட் மாதிரி அடிச்சுட்டு போயிடுச்சுன்னா வேஸ்ட். நின்று மழை பெஞ்சதுன்னா அப்போ பூமியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி நிலத்தடி வரைக்கும் தண்ணி போகும். அதே மாதிரி வித்யாவை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஸ்லோவாக நல்லா டைஜஸ்ட் ஆகிற வரைக்கும் திரும்ப மெதுவாக போகும்போது அது நல்லா டைஜஸ்ட் ஆகும். ஒரு இடத்துல ஒருத்தருக்கு புரியாது, இன்னொரு இடத்துல இன்னொருத்தருக்கு புரியும். அது மாதிரி தான் ஒருத்தருக்கு இன்னைக்கு சத்துவ குணம் ஒரு 10 பேருக்கு போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம 66 பேர் இருக்கு நம்ம கிளாஸில். 66 பேரில் வந்து ஒரு 30 பேருக்கு சத்துவ குணம் போகுதுன்னு வச்சுக்கோங்க. மீதி இருக்க கொஞ்சம் 30 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரஜோகுணமும் தமோகுணமும் போயிட்டு இருக்கும்போது புரியாமல் போகும். இதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இப்போ யாருக்கு ரஜோகுணம் தமோகுணம் போயிட்டு இருக்கோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சத்துவகுணம் போகும். இன்னைக்கு சத்துவகுணம் போகிறவங்களுக்கு தமோகுணம் போக ஆரம்பிச்சு. அப்போ குணங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து நிறைய கேப் இருக்கும். இப்போ நம்ம சாப்பிட்டு வந்திருப்போம், மத்தியானம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சாப்பிட்டுன்னு தெரியல, இன்னைக்கு வரலட்சுமி விரதம், வடை பாயசெல்லாம் சாப்பிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ பாயசெல்லாம் சாப்பிட்டோன்னு ஒரு மந்தத்தன்மையை கொடுத்துருக்கோம். பால் பாயசம் சாப்பிட்டுருந்தீங்கன்னு வச்சுங்க, வீட்டில் கண்டிப்பாக உளுந்த வடை ஏதாவது போட்டிருப்பாங்க மாமி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உளுந்த வடையும் சாப்பிட்டு பால் பாயசத்தையும் சாப்பிட்ருந்தீங்கன்னா அப்படியே ஒரு போதையிலேயே இருப்பீங்க. இப்போ அப்போ போதையிலேயே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு புரியுமா அப்படின்னா எல்லாம் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. நம்ம புரிஞ்சு யதார்த்த கிரகணம் வர்றதுக்கு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா தடைகள் இருக்குது. அதனால் பொறுமையாக தான் நான் போகிறேன்.
அதனால வந்து பாத்தீங்கன்னா முதல்ல கொஞ்சம் பேக்ரவுண்டை கிரியேட் பண்றதுக்காக நான் அங்கங்க ஸ்லோகங்களை பகவத்கீதையில இருந்து எடுக்கிறேன். பகவத்கீதையில வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றார் ஆச்சாரியார், 6வது 4-6ன்னு போட்டுங்க. ரெஃபரன்ஸ் பின்னாடி கூட நீங்க போய் பார்த்துக்கலாம். 4-6 ரெஃபரன்ஸ் மட்டும் நம்பர் போட்டே வாங்க. 4-6ல வந்து பாத்தீங்கன்னா பகவான் சொல்றார் கிருஷ்ண பரமாத்மா, அஜோபி சன்னவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சன்னே பிரகிருதிம் ஸ்வாமதிஷ்டாய சம்பவாம் யாத்ம மாயயா. ரொம்ப அருமையானது ஸ்லோகம் இருக்கு. பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படிப்பட்டவர்? பிறப்பில்லாதவர். மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும். சுத்த பிரம்மம் மாயையோடு சேர்ந்து ஈஸ்வரன் ஆகுது. அந்த ஈஸ்வரனான தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது? மாயையோடு சேர்ந்தாதான் ஈஸ்வர தத்துவம். அது என்னைக்குமே பிறக்கிறதே இல்லை. அந்த பிறக்கிறதே இல்லாம இருந்தாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றார்? அவ்யயாத்மா, மாற்றம் இல்லாதவர், நாசம் இல்லாதவர், பிறப்பில்லாதவர். அப்படி இருந்தாலும் பூத்தானாம் ஈஸ்வரோபிசன், பூத்தங்களுக்கெல்லாம் சகல ஜீவராசிகளுக்கும் ஈஸ்வரனா இருந்தாலும் கூட அவர் என்ன பண்றாரு அப்படின்னா பிரகிருதிம் சுவாமதிஷ்டாய, பிரகிருதியை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு? பிரகிருதின்றதுக்கு அர்த்தம் மாயா, திரிகுணாத்மிகா. மாயாக்கு பேரு பிரகிருதி. ஸ்வேதாஸ்வதரோபனிஷத்துல வரப்போகுது, மாயாம் து பிரகிருதிம் வித்யாத் மாயினம் து மகேஸ்வரம் அப்படின்னு ஸ்லோகம் இருக்கு. ஸ்வேதாஸ்வதரோபனிஷத்துல பிரசித்தமான மந்திரம். மாயையை பிரகிருதி என்று அறிந்து கொள்வீர்களாக. பிரகிருதின அர்த்தம் காரணம். அப்போ அந்த மாயையை உடையவனை என்ன பண்ணணும் அப்படின்னா மாயாவி அப்படின்னு அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ சுவாமி என்ன பண்றார்? ஈஸ்வரன் தன்னுடைய மனைவியா இருக்கக்கூடிய மாயையை, பிரகிருதியை தன் வசப்படுத்திக்கிட்டு, பிரகிருதிம் சுவாமதிஷ்டாய, நல்ல வசப்படுத்தி கொண்டு, சம்பவாமி ஆத்ம மாயையா, தன்னுடைய மாயையினால் வந்து பாத்தீங்கன்னா பிறந்தவர் போல வந்து பாத்தீங்கன்னா தோன்றுகின்றார். கிருஷ்ணரா, ராமரா, கோவிந்தனா, அநேக ரூபங்களை வந்து பாத்தீங்கன்னா எதை வச்சுக்கிட்டு எடுக்கிறார்? மாயையினால தான் அவர் எடுக்கிறார். அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாஸ்தவத்துல அவர் பண்ற கருமங்கள்லாம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாஸ்தவத்துல அவர் பண்ற கருமங்கள் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா கருமங்கள் இல்லை. எப்படி சொல்றீங்க சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமாம் கர்மாணி லிம்பந்தி, கீதால வந்து பாத்தீங்கன்னா 14 நமாம் கர்மாணி லிம்பந்தி நமே கர்ம பலே ஸ்பிருகா இதிமாம் யோபிஜானாதி கர்மபிர் நசபத்தியதே. ரொம்ப அருமையான ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் செய்கின்ற கர்மங்கள் இருக்குல்ல, சாதுக்களை வந்து பாத்தீங்கன்னா பரிரட்சணம் பண்றதுக்காகவும் துஷ்டர்களை நிகிரகம் பண்றதுக்காகவும் அநேக அவதாரங்களை எடுத்து என்ன பண்றார்? துஷ்ட நிகிரகம் பண்றார். மகா பாப்பியில எனக்கு தெரிஞ்சு மகா பாப்பி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொத்த மகாபாரதத்துல மிகப்பெரிய பாப்பி யாரு தெரியுங்களா உங்களுக்கு? கிருஷ்ண பரமாத்மா தான். அவர் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அயோக்கியம் இந்த உலகத்திலேயே இல்லை, மகா அயோக்கியம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாதுக்களை ரட்சணம் பண்ணணும், அதே நேரத்துல துஷ்டர்களை நிகிரகம் பண்ணணும்ன்றதுக்காக தான் அவர் பண்றார். அப்ப அவருக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கிடைக்குமா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமாம் கர்மாணி லிம்பந்தி, நான் கர்மங்களால் கட்டப்படுவதில்லை, நமே கர்ம பலேஸ்பிருகா, எனக்கு எந்த ஒரு கர்மபல ஆசையும் இல்லை. இதிமாம் யோபிஜானாதி, இந்த விதமா என்னை எவன் அறிகிறானோ. அப்ப என்னது அப்படின்னா இப்படி பந்தப்படுத்தாத அவருக்கு அப்படின்னா அவரோட சொப்பனம் தான் இந்த ஜெகத், அவரோட சொப்பனம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நேற்று நான் சொப்பனம் பார்த்தேன். அந்த சொப்பனத்துக்குள்ளார நான் ஒரு கேரக்டரை எடுத்துக்கிட்டேன். அப்ப என்னோட சொப்பனத்துல நானே ஒரு கேரக்டரா வரேன்னு வச்சுக்கீங்களேன், அதுக்கு பேர் என்னது? அவதாரம்னு பேர். என்னோட சொப்பனத்துல நானே ஒரு கேரக்டரா வந்தேன் அப்படின்னா சொப்பனம் யாரோடது? என்னோடது. யாரு கேரக்டரா வரா? நான் தான் அதுக்குள்ளார கேரக்டரா வரேன். அப்போ அந்த கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா அவதாரம்னு பேர். என்னோட சொப்பனத்தை நான் அவதாரமா வரேன். அதே மாதிரிதான் சுவாமி என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த மொத்த கிரியேஷனும் சுவாமி தான் பண்றார். சுவாமி பண்ணிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த ஜெகத்துல அவரு ஒரு கேரக்டரா வந்து அப்பப்ப வருவார், நம்ம சொப்பனத்துல நம்மளே வர மாதிரி. அதான் அவதாரம் அப்படின்னு பேர். சரி, நான் சொப்பனத்துல வந்து நான் நிறைய கர்மா பண்ணேன். நேற்று வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லென்த்தா சொப்பனம் பார்த்தேன். நல்லது கெட்டதெல்லாம் நடந்துச்சு. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. காலையில எந்திரிச்சோட அதுக்கு ஏதாவது எனக்கு சம்பந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த சம்பந்தமும் இல்லை. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் சொப்பனம். அவரோட சொப்பனத்துல அவர் பண்ண காரியங்கள் எல்லாம் மாயா காரியம், வாஸ்தவம் இல்லை. அதனால அவர் பந்தப்படுவதில்லை அப்படின்னு தத்துவ ரீதியா எவன் அறிகின்றானோ, அப்படி அறிஞ்சவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவனும் கூட கர்மங்களால் பந்தப்படுவதில்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியாச்சு.
அப்ப என்னது கிரியேஷன் எல்லாம் வெறும் மாயிக்கம், டிராமா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி சொல்றார் ஏவம் ஞாத்வா 15வது ஸ்லோகம் 4:15 சொல்ற ஏவம் ஞாத்வா கிருதம் கர்ம பூர்வைரபி முமுக்ஷுபிகி குரு கர்மைவ தஸ்மாத்வம் பூர்வை பூர்வதரம் கிருதம். முக்கியமானது. அப்ப எப்படி பரமாத்மா பாத்தீங்க அப்படின்னா எதனாலும் பந்தப்படாதவரா இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொப்பனம். அப்ப இந்த உலகம் சொப்பனம். அப்ப நமக்கு வேக்கப்பானதுக்கு பிறகுதான் பாத்தீங்கன்னா ஆத்மால வேக்கப்பானோம்னா தெரிஞ்சிடும் இது சொப்பனம்னு. சொப்பனத்துல இருந்து வேக்கப்பாகும் போது நமக்கு தெரியுது அது பொய் அப்படின்னு இங்க நம்ம சத்தியம் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த உலகத்துல இருந்து நம்ம வேக்கப்பானோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிடும் என்னன்னு கேட்டீங்கன்னா இது வாஸ்தவத்துல இது உண்மை இல்லை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். அப்ப இது எல்லாம் இல்யூஷன் தெரிஞ்சுக்கிட்டு எவன் ஒருத்தன் பாத்தீங்கன்னா தன்னுடைய கர்த்திருவத்தையும் போக்திருத்துவத்தையும் இல்லாமல் ஸ்வஸ்தமா இருக்கானோ, எனக்கு சுத்தி நடக்கிறது எல்லாம் பாத்தீங்கன்னா மாயிக்கம், நான் பண்ணவே இல்லை, நான் போகமும் பண்ணவில்லை, நான் கர்மத்தையும் பண்ணவில்லை, கர்ம பலன்களையும் அனுபவிக்கவில்லை, நான் கர்த்தாவும் இல்லை போக்தாவும் இல்லை அப்படின்னு எவன் ஒருத்தன் பாத்தீங்கன்னா இது எல்லாம் மாயாமயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் பார்க்கின்ற வெறும் சச்சிதானந்தமா இருக்க எவன் ஒருத்தன் இருக்கானோ அவன் பாத்தீங்கன்னா கர்மங்களால் பந்தப்படுவதில்லை அப்படின்னு 4:15 பாத்தீங்கன்னா இந்த விதமா முன்னாடி இருந்த பாத்தீங்கன்னா முமுட்சுக்கள் பாத்தீங்கன்னா முமுட்சுக்களால் கர்மம் செய்யப்பட்டது. யார் முமுட்சுக்கள்? முன்னாடி இருந்த வசிஷ்டர், வியாசர், இது மாதிரி பரம ரிஷிகள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க? மெதுவா 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 இந்த விதத்துலதான் கர்மம் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்க பாத்தீங்கன்னா கர்மத்தால் பந்தப்படாதவர்களா இருந்தாங்க. அதே மாதிரி அர்ஜுனா நீயும் என்ன பண்ணு, குரு கர்மைவ தஸ்மாத். அப்ப நம்ம கர்மம் பண்ணும் போதே நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஆபாசம், சொப்பனத்தில் நான் பண்ணது எதுவுமே உண்மை இல்லை, அதே போல இப்ப நான் பண்றதும் உண்மை இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த கர்மம் பண்ணாலும் இது மாயாமயம் தெரியுது, மாயா டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கு, நான் வேக்ஷன் பண்ற மாதிரி தெரியுது, நான் பிறந்த மாதிரி தெரியுது, இந்த உலகம் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் பார்ப்பவனா மட்டும் இருந்துகிட்டு எவன் கர்மம் பண்றானோ அவன் கர்மங்களால் பந்தப்படுவதில்லை. இந்த 2 ஸ்லோகம் படிச்சதுக்கு அப்புறம் 7வது ஸ்லோகத்து 7வது அத்தியாயத்துக்கு 7வது அத்தியாயத்துக்கு பார்த்தோம்னா ஆச்சாரியர் சொல்றார் 7:13 7:13 பாத்தீங்கன்னா சொல்லும் போது முக்கியமா பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றார் திரிபேர் குணமயைர் பாவைஹி ஏ விசர்வமிதம் ஜகத் மோகிதம் நாபிஜானாதி மாமேப்ய பரமவ்யயம். முக்கியமான ஸ்லோகத்துல இது ஒண்ணு. திரிபீர் குணமயைர் பாவைஹி 3 குணங்களால் ஆன இந்த ஜகத்துல பாவங்கள் அப்படின்றதுக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா நிறைய வஸ்துக்கள் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாத்தினாலையும் பாத்தீங்கன்னா என்ன பண்றேன் நிறைய மறைக்கப்பட்டிருக்கேன். பாவங்கள்ன்றதுக்கு அர்த்தம் 2 விதமா இருங்க, வஸ்துக்களும் எடுக்கலாம் உணர்வுகளையும் எடுக்கலாம். எல்லா வஸ்துக்களும் எல்லா எமோஷன்ஸும் நமக்கு எப்படிப்பட்டது இருக்குன்னா 3 குணங்களால் ஆனது. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த 3 குணங்கள் தான் மாயான்னு பேரு. ஏபிஹி திரிபிஹி குணமயைஹி பாவைஹி. இந்த 3 குணங்கள் குணமயமா இருக்கிற மாயையினால் உண்டான பாவங்கள் எல்லாம் நம்மளோட எமோஷன் இருக்கு பாத்தீங்களா, எல்லா எமோஷனும், அது அன்புன்னு சொல்லுங்க, பக்தின்னு சொல்லுங்க, என்ன வேணாலும் வச்சுக்கோங்க, பயம், சந்தேகம், எந்த உணர்வுகளா இருக்கட்டும், இவைகளும் கூட பாத்தீங்கன்னா பாவங்கள் அப்படின்னா வஸ்துக்கள், வெளியில இருக்கக்கூடிய அநேக வஸ்துக்களை பார்க்கணும். இந்த எல்லா வஸ்துக்களும் பாத்தீங்கன்னா சர்வமிதம் ஜெகத், இந்த மொத்த ஜெகத்தும் பாத்தீங்கன்னா மோகிதம், ஒரே மோகத்தை அடைஞ்சிருக்கு, மாயாமயம், மாயையினால் வியாபிக்கப்பட்டதா இருக்கு. அதனால என்ன ப்ராப்ளம் சுவாமி அப்படின்னா நாபிஜானாதி மாமேபிய பரமவ்யயம். அவர் அதனால பாத்தீங்கன்னா மனுஷங்க பாத்தீங்கன்னா என்னை அறிவதில்லை. எப்படிப்பட்ட நான் அப்படின்னு கேட்ட ஆச்சரிய சொல்றாரு பரம் அவ்யயம். நான் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கேன் அப்படின்னா மேலான அவ்யய தத்துவமா, நாசமில்லாத பரம தத்துவமா, எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் நான் தான் இருக்கேன். ஆனா பாத்தீங்கன்னா அந்த பரமாத்மாவை அறியறது இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம எல்லாரும் மோகத்துல இருக்கோம். இந்த 3 குணங்களாலான மாயா என்ன பண்ணுது, நமக்குள்ளார பலவிதமான உணர்வுகளை பாத்தீங்கன்னா வெளியில தூண்டிக்கிட்டே இருக்க, உள்ள இருந்து மனசுல தோன்றிக்கிட்டே இருக்கு உணர்வுகள், அநேக உணர்வுகள். எல்லா உணர்வுகளும் என்னது, சத்வரஜஸ் தமஸ் தான், 3 குணங்கள் தான். அப்ப இந்த உணர்வுகள் என்ன பண்ணுது அப்படின்னா உள்ள இருக்கிற பரமாத்மாவை மூடி மறைச்சிருந்து நம்ம பரமாத்மாவை அறியறது. அதுக்கப்புறம் சொல்றாரு சாமி அந்த மாயா எப்படிப்பட்டவள்,
அப்படின்னா அதை எப்படி தாண்டி போக முடியும் அப்படின்னும் போது மெதுவா 7:14 சொல்ற, தெய்வீ ஏஷா குணமயி மம மாயா துரத்யயா மாமே வகே பிரபத்யந்தே மாயாமேதாம் தரந்தி தே. ரொம்ப அருமையான ஸ்லோகம் இருக்கு. என்ன சொல்றாருன்னா, தெய்வீகேஷா குணமயி, குணமயி 3 குணங்களால் ஆனது குணமயி, குணமயமானவள். இதை பத்தி நம்ம ஸ்வேதாஸ்வதரத்துல நல்லா வெயிட் பண்ணுங்க. முதல் சாப்டர் வந்து பாத்தீங்கன்னா மாயையை பத்தி ரொம்ப டீட்டெயிலா படிக்க போறோம். ஸ்வேதாஸ்வதரத்துல தெய்வாத்ம சக்தின்னு சொல்ற, தெய்வாத்ம சக்தியா, அதின்ன சக்தி மாயையை பத்தி ஸ்வேதாஸ்வதரத்துல எக்ஸலண்டா படிக்க போறேன். எனக்கு வந்து அது அந்த சப்தங்களை நினைச்சாவே நான் இப்ப டைப்பிங் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு அனுப்புறதுக்காக. எனக்கு ஐயோ இதெல்லாம் இது ஸ்வேதாஸ்வதர படிச்சது அவதாரிக்கா லென்த்தா போயிட்டு இருக்க, இதெல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு முதல் சாப்டர் ஆரம்பிச்சிடலாமான்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு. அம்பாலை பத்தி பேசுனா ஐயோ பேசிக்கிட்டே இருக்கலாம். அம்பாலை பத்தி துர்கா சப்தசத்தியெல்லாம் படிச்சோம் அப்படின்னு வச்சுங்களேன், அதெல்லாம் வாஸ்தவத்துல உபனிஷத்தை படிச்சு மாயையை பத்தி தத்துவ விசாரம் நல்லா படிச்சுட்டு மாயையை பத்தின ஸ்டோரிஸ் எல்லாம் படிச்சீங்கன்னு வச்சுங்க, அம்பாளுக்கு நீங்க ஃபேன், பெரிய ஃபேன் ஆயிடுவீங்க. அம்பாளுக்கு அம்பாள் மாதிரி பெரிய கேரக்டர் இந்த உலகத்துல இல்லவே இல்லை. ஏன்னா மொத்த ஜெகத்தை அவளோட. ஆச்சரியம் சொல்றாரு, இந்த மாயா இருக்காளே திரிகுணாத்மிகா மாயா குணமயி, குணமயி எப்படிப்பட்டவ அப்படின்னு கேட்டீங்கன்னா தெய்வீகேஷா, தேவாத்ம சக்தி நம்ம சொல்றோம் ஸ்வேதாஸ்வதரத்துல. சுவாமியோட அபின்ன சக்தி, அதனால தேவதையோட சக்தி தேவி, தெய்வீன்னு பேரு, தேவின்னு பேரு. அவருடைய பரமேஷ சக்திக்கு நம்ம சொல்றோம். ஆமா ஆமா, அது வந்து ஸ்வேதாஸ்வதரத்துல தேவாத்ம சக்தின்னு சொல்லுவோம் உங்களுக்கு. அப்ப தேவத்தை பரபிரம்மத்தோட சக்தி அவன். அப்படிப்பட்டவள் வந்து பாத்தீங்கன்னா மம மாயா, அவன் வந்து எப்படிப்பட்டவ, என்னோட மாயா, என்னோட வைஃப் நம்ம சொல்றோம்ல, அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என்னோட வைஃப் அப்படின்ற மாதிரி பகவான் சொல்றாரு, என்னோட மாயா, அவள் கடத்தலுக்கு அரிதானவள். இந்த மாயைய 3 குணமா இருக்கிற மாயை எப்படி இருக்கா, 3 குணங்கள் தான் அவளுக்கு அடையாளம். இந்த 3 குணங்கள் உள்ளவளை கடந்து போகுதல் என்பது மிகவும் கடினமானது. குணாதீதனாகிறதுல ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா மாயைக்கு முன்னாடி நின்னோம் மயங்கி போயிடுவோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா எப்படி சுவாமி அவளை கடந்து போறது அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா சொல்றார், மாமேவ ஏ பிரபத்யந்தே மாயாமேதாம் தரந்தே. என்னையே எவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சரணாகதி பண்றாங்களோ, என்னையே என்ன அர்த்தம், இந்த நான் அப்படின்னு ஒண்ணு இருக்கே உள்ளுக்குள்ள, அதான் பரமாத்மா. அந்த நானையே சதா காலமும் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா சிரவண மனன் நிதியாசனம் பண்ணிக்கிட்டு அதையே சதா காலமும் போக்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா தப்பிச்சு போயிடலாம். அதை விட்டுட்டு இந்த லோகத்து பக்கம் திரும்பினீங்க காண போயிடுவீங்க. திருவிழால தெளிஞ்சு போன குழந்தைங்க மாதிரி இங்க வெளியில இருக்கக்கூடிய எல்லா ஆடம்பரங்கள் மொத்தமும் ஆடம்பரம், மாயையோட ஆடம்பரம். இதுக்குள்ளார நுழைஞ்சோம் அப்படின்னா நம்ம எங்க போனோன்னே தெரியாது, எத்தனை யுகங்கள் போச்சுன்னே தெரியாது. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா மாயையை கடத்தல் அரிது. அப்போ சரணாகதி யார பண்ணணும், உள்ள இருக்கிற பரமாத்மாவையே சரணாகதி பண்றவங்க மாயையை கடந்து செல்கிறார்கள் அப்படின்னு 14, 7, 13, 14, அதுக்கப்புறம் 15வது ஸ்லோகம், 3 ஸ்லோகம் எடுத்துக்கணும். நமாம் துஷ்கிருதினோ மூடாஹா பிரபத்யந்தே நராதமாஹா மாயயா பிரகிருத ஞானாஹா ஆசுரம் பாவமாஸ்ரிதாஹ. ரொம்ப அருமையா சொல்றாரு வந்து பாத்தீங்கன்னா, மாயையினால், மாயையா அபகிருத ஞானாக. இந்த உலகத்துல இருக்கிறவங்க பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா புத்தி எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாயையினால் அபகரிக்கப்பட்ட ஞானத்தை உடையவர்கள். அவங்களுடைய ஞானம் எல்லாம் மாயா சக்தியினால் என்ன பண்ணிடுச்சு, அபகாரம் செய்யப்பட்ட, கொள்ளை போயிடுச்சு. அப்படிப்பட்டவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அறிவில்லாம அசுரத்தன்மையை, ஆசுரம் பாவம் ஆசிரித்தாக, அசுரபாவத்தை கை கொண்டவர்களாக. அசுரபாவம்னா ஒண்ணு இல்லைங்க. என்ன அசுரபாவம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா, அசுசு ரமந்தே அசுராஹா இந்திரிய விஷயானி. எப்ப வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் இந்திரிய விஷயங்கள்ல ரமிக்கிறோமோ அவங்களுக்கெல்லாம் காமன் நேம் அசுரர்கள்னு பேர். சுரர்கள்னா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுஷ்டுகு ஆத்ம விஷயே ரமந்தே இது சுராஹா. எவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆத்ம விஷயத்திலேயே ரமிக்கிறாங்களோ அவங்களுக்கு பேரு சுரர்கள். அப்ப இந்த உலகத்துல இருக்க எல்லா ஆல்மோஸ்ட் 90% மேல வந்து பாத்தீங்கன்னா இந்திரிய விஷயங்கள்லயே ரமிக்கிறவங்களா இருக்காங்க, பகிர் விஷயத்திலேயே ரமிக்கிறவங்களா இருக்காங்க.
அவங்க எல்லாம் ஆசுரர்கள் அப்படின்னு பேரு. அவங்க எல்லாம் அசுரபாவத்தை கை கொண்டவர்களாக நமாம் ந பிரபத்யந்தி பிரபத்யந்தே, அவர்கள் என்னை வழிபடுவதே இல்லை. என்னை வழிபடுவதில் என்ன அர்த்தம்? வெளியிலேயே வச்சுக்கிட்டு பூஜிக்கிறான ஒழிய உள்ள இருக்கிற என்னை பாத்தீங்கன்னா அறிவதே இல்லை, இப்படி பூஜிக்கிறதே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நரர்களில் மிகவும் கீழானவர்கள், நராகமாக துஷ்குருத்தினோ, அவங்க பாத்தீங்கன்னா கெட்ட காரியத்திலேயே ஈடுபடுறவங்க, அவங்க பாத்தீங்கன்னா என்னை வழிபடுவதில்லை அப்படின்னு ஆச்சரியர் சொல்றார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு காரியம்தான், மாயையினால் அவங்க ஞானம் பாத்தீங்கன்னா கொள்ளை போய்விட்டது. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாம் மாயை தான். அது இல்லாம பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது 9வது அத்தியாயத்துல 4ல இருந்து பாத்தீங்கன்னா 10 வரைக்கும் இருக்க ஸ்லோகங்கள் ரொம்ப முக்கியமான ஸ்லோகங்கள். இந்த ஜகத்து எப்படிப்பா இருக்கு அப்படின்னு கேட்கும் போது ஆச்சரியர் பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா சொல்றார். 9:4ல இருந்து 9:10 வரைக்கும் இருக்க ஸ்லோகங்கள் ரொம்ப முக்கியம் இந்த ஜெகத்தை பத்தி சொல்றது. மயா ததமிதம் சர்வம் ஜெகதவ்யக்த மூர்த்தினா மத்ஸ்தானி சர்வபூதானி நச்சாகம் தேஷு அவஸ்திதா. 9வது அத்தியாயத்துல பரமேஸ்வரன் பாத்தீங்கன்னா சொல்ற, சிவபெருமான் பாத்தீங்கன்னா ஒரு சொல்ற மாதிரி இதுல வச்சுக்கணும். ஈஸ்வரன் பாத்தீங்கன்னா சொல்ற மாதிரி மனசுல வச்சுக்கணும். ஈஸ்வரன் என்ன சொல்றாரு அப்படின்னா, மயா ததமிதம் சர்வம் ஜெகதவ்யக்த மூர்த்தினா, அவ்வியக்த சுரூபம், எனக்கு என்ன ரூபம் அப்படின்னா நான் வெளிப்படாத ரூபத்தை உடையவன், அவ்வியக்தம். பிரம்மமும் அவ்வியக்தம், மாயையும் அவ்வியக்தம். அவ்வியக்தம்னு என்ன அர்த்தம்? மேனிஃபெஸ்டேஷன் ஆகாதது, நாம ரூப குணங்களால் வெளிப்படாத தத்துவம் அவ்வியக்தம் அப்படின்னு. இன்னைக்கு காலையில கூட அதெல்லாம் வந்துச்சு, அவ்வியக்தம். அவ்வியக்தம் பாத்தீங்கன்னா 2, மாயையும் அவ்வியக்தம், பிரம்மமும் அவ்வியக்தம். அப்போ அவ்வியக்தமா இருக்கக்கூடிய என்னால் இந்த மயா ஜெகத் இதம் சர்வம் ஜெகத், இந்த மொத்த ஜெகத்தும் எப்படி இருக்கு அப்படின்னா ததம் இதம், ததம் ததம்னா வியாபிக்கப்பட்டிருக்கு. அப்ப ஈஸ்வரன் சுத்த பிரம்மம் எங்கேயாவது இல்லைன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்வத்தையும் வியாபிச்சு சுத்த பிரம்மம் தான் இருக்கு. சுத்த பிரம்மம் மட்டும்தான் இருக்கு, வேற எதுவுமே இல்லை. ஆனா பாத்தீங்கன்னா மத்ஸ்தானி சர்வபூதானி, இந்த உலகத்துல எல்லா ஜீவராசிகளும் எங்க இருக்கு அப்படின்னா என்னிடத்தில் இருக்கிறது. மத்ஸ்தானி, என்னிடத்திலேயே பாத்தீங்கன்னா சர்வ ஜீவராசிகளும் என்னிடத்தில் இருக்கின்றன. ஸ்கிரீனை கல்பனா பண்ணிக்கங்க. ஸ்கிரீன் சொல்லுது எல்லா காட்சிகளையும் நான் வியாபித்திருக்கிறேன். உண்மையா பொய்யா? அங்க இருக்கிற சினிமா காட்சிகள் எல்லாத்தையும், ஹீரோ ஹீரோயின் வில்லன் காமெடியன், அங்க இருக்கிற ஸ்கிரீன்ல காட்டுற காலம் தேசம் வஸ்துக்கள் அசைகின்ற அசையாதது எதெல்லாம் நம்ம ஸ்கிரீன்ல ஒரு காட்சிகளா நம்ம பாக்குறோமோ அதை எல்லாத்தையும் யார் வியாபிச்சிருக்கா? ஸ்கிரீன் வியாபிச்சிருக்கு. ஸ்கிரீன் வெளியில தெரியுதா? ஸ்கிரீன் வெளியில தெரியறது இல்லை. காட்சிகள் தெரியும் போது ஸ்கிரீன் வெளியில தெரியறது இல்லை. அப்ப ஸ்கிரீன் எப்படி இருக்கு? காட்சிகள் ஓடிட்டு இருக்கும்போது, சினிமா போடும் போது ஸ்கிரீன் அவ்வியக்தமா வெளிப்படாம இருக்கு. அதே மாதிரி இப்போ ஒரு பெரிய காட்சி கிரியேஷன் போயிட்டு இருக்கு. இப்போ சிருஷ்டி ஸ்திதி லயம் போயிட்டே இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா பரமாத்மா ஸ்கிரீன் மாதிரி ஆதார தத்துவமா எப்படி இருக்காரு? சர்வத்தையும் வியாபிச்சிருக்கார். கணுலையும் ஈஸ்வரன் வியாபிச்சிருக்கார். இந்த காட்சிகள் எல்லாம் எங்க சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? சித்திரத்துல இருக்கிற சலனச்சித்திரத்தை, சினிமால இருக்கிற காட்சிகள் ஸ்கிரீனுக்கு மேல இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மத்ஸ்தானி சர்வபூதானி, எல்லா கேரக்டரும், மொத்த பிரபஞ்சம், என்டையர் பிரபஞ்சம் பாத்தீங்கன்னா என்னிடத்தில் இருக்கின்றன. நச்ச அகம் தேஷு அவஸ்திதக, ஆனால் நான் அவைகளில் இல்லை. அங்கதான் அது சொல்லும் போது நான் சொல்லிட்டேன். நச்ச அகம் தேஷு அவஸ்திதக. நான் கேட்கிறேன், காட்சிகள் எல்லாம் ஸ்கிரீன்ல இருக்கு. ஸ்கிரீன்ல காட்சிகள்ல ஸ்கிரீன் இருக்கா? காட்சிகள்ல ஸ்கிரீன் இருக்கா? ஸ்கிரீன்ல காட்சிகள் இருக்கு. ஸ்கிரீன் இருந்தாதான் காட்சிகள் இருக்கும். ஆனா காட்சி இருக்கணும்னு அவசியம் இல்லை ஸ்கிரீனுக்கு. ஏன் அப்படின்னா படம் பிலிம் பாத்தீங்கன்னா எண்டு கார்டு போட்டோன்னு ஸ்கிரீன் தனியா ஸ்கிரீனா இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் இல்லாம காட்சிகள் இருக்குமா அப்படின்னா ஸ்கிரீன் இல்லாம காட்சிகள் இருக்காது. அதே மாதிரி ஆதார தத்துவமா இருக்கக்கூடிய ஈஸ்வரன் இல்லாம, பிரம்மம் இல்லாம இந்த எந்த கிரியேஷனும், எந்த ஒரு எம்மம் கூட இருக்காது. ஆனா பாத்தீங்கன்னா இவைகள் எதுலையுமே பரமாத்மா இல்லவே இல்லை. ஆனா இது எல்லாம் பரமாத்மாக்கு மேலதான் இருக்கின்றன. எனக்கு புரியலையே சாமி.
எல்லாமே பரமாத்மாக்கு மேல இருக்கு. அப்ப பரமாத்மா இதுல எதுலையுமே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். 9வது அத்தியாயம் 5வது ஸ்லோகம். நச்ச மத்ஸ்தானி பூதானி பஷ்யமே யோகமைஸ்வரம் பூதபிருத்னச்ச பூதபிருன்னச்ச பூதஸ்தோ மமாத்மா பூத பாவனஹ. இந்த ஸ்லோகத்துக்காக தான் நான் வந்தது. பெருசான போகும்போது இந்த ரெண்டாவது ஸ்லோகத்தோடய பார்த்தீங்கன்னா நிப்பாட்டிட்டு போறேன். நச்ச மத்ஸ்தானி பூதானி, வாஸ்தவத்துல என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே என்னிடத்தில் இருக்கின்றன, நான் அவைகளில் இல்லை அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். அடுத்த ஸ்லோகம் அடுத்த லைனே சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா இவைகள் எதுவுமே என்னிடத்தில் இல்லை அப்படின்றாரு. ஸ்கிரீனுக்கு தெரியுமா, தனக்கு மேல பார்த்தீங்கன்னா ஒரு விஜய் ஃபில்ம் ஓடிக்கிட்டு இருக்கு, ரஜினி ஃபில்ம் ஓடிக்கிட்டு இருக்கு. ரஜினின்னு ஒரு கேரக்டர் இருக்கு, விஜய்னு ஒரு கேரக்டர் இருக்கு, வில்லன் இருக்கான். இது பார்த்தீங்கன்னா காமெடியன், இவன் பார்த்தீங்கன்னா ஹீரோயின், இவர் ஹீரோ. இது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கிரீனுக்கு ஏதாவது தெரியுமா? நம்ம நிலையில இருந்து தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்கிரீன் இருக்கு, அதுக்கு மேல காட்சிகள் தெரியுது, இது ஆதாரம், இது ஆதேயம் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸ்கிரீனோட சொந்த நிலையில இருந்து பாத்தீங்க அப்படின்னா எப்ப உனக்கு ஏதாவது காட்சிகள் தெரியுமாப்பா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, நான் ஸ்கிரீனா இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லுவேன். அப்ப ஸ்கிரீனுக்கு பாத்தீங்கன்னா என்ன பிலிம் வந்துச்சு போச்சு, அது யார் கேரக்டர் எதுவுமே தெரியாது. அப்ப ஸ்கிரீனை கேட்டீங்கன்னா உன் மேல யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா பிலிம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் யாரும் இல்லை, பிலிம் முடிச்ச பிறகு யாரும் இல்லை. நான் ஒயிட் ஸ்கிரீனாவே இருக்கேன். ஃபிலிம் ஓடிக்கிட்டு இருக்கும் போது நான் ஒயிட் ஸ்கிரீனாக தான் இருக்கேன். நீங்க தான் பார்த்தீங்கன்னா தப்பா என் மேல சூப்பர் இம்போஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னேன். அப்ப காட்சிகள் எல்லாமே என்னது? சூப்பர் இம்போஸ். வெறும் தோற்ற மாத்திரம், ஆதாரத்துக்கு மேல தோற்ற மாத்திரமா இருக்கு. அந்த தோற்றத்தை நீக்கினீங்கன்னா என்ன, இந்த ப்ரொஜெக்ஷனை நீக்கினா போச்சு, ஒரு ஸ்கிரீன் மட்டும் ஒயிட்டா இருக்கு. அப்ப முன்னாடியும் ஒயிட்டு தான், நம்ம ஃபிலிம் பார்க்கும் போதும் அந்த ஸ்கிரீன் ஒயிட்டு தான், ஃபிலிம் முடிஞ்சதுக்கு பிறகும் ஒயிட்டு தான். அப்ப ஆடியன்ஸோட எண்ணத்துல தான் பாத்தீங்கன்னா ஆதாரம் ஸ்கிரீனு, அதுக்கு மேல காட்சிகள் போகுதுன்னு நம்ம சொல்றோம். வாஸ்தவத்துல ஸ்கிரீனோட ஆங்கிள் இருந்து இவைகள் எதுவுமே என்னிடத்தில் இல்லை. அப்ப பரமாத்மாட்ட போய் கேட்டீங்க அப்படின்னா பரமாத்மா சொல்லுவார், இந்த ஜெகத்துன்னு ஒண்ணு என்னிடத்தில் இல்லவே இல்லை. தெரியுதே சுவாமி, இந்த ஜெகத்து தெரியுதே, எக்ஸ்பீரியன்ஸ் பண்றமே அப்படின்னு கேட்டீங்கன்னா உடனே மந்திரம் பகவான் சொல்றார், பஷ்யமே யோகமைஸ்வரம். ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஐஸ்வர்யம் அப்படின்றது யாரோடது அப்படின்னு கேட்டீங்கன்னா அம்பாலோட தன்மை தான். ஜாகிரத சொப்பன சுசுப்தின் 3 அவஸ்தைகளையும் 3 குணங்களையும் வச்சுக்கிட்டு இந்த கிரியேஷன் எல்லாத்தையும் பண்றா. யாரு பண்றா அப்படின்னா மாயா பண்ணுது. மாயா தேவியோட ஐஸ்வர்யம். சுவாமிகிட்ட பாத்தீங்கன்னா சாம்பலை பூசிட்டு சுடுகாட்டுல இருக்கிற ஐஸ்வர்யம் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. அவர் பாத்தீங்கன்னா நிர்குண நிராகாரம், பிச்சைக்காரன். இந்த பிச்சைக்காரன்ட்ட பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யம் எங்க இருந்து வருது? அம்பாள் கூட வந்த மாத்திரத்துல மொத்த ஜெகத்தையும் நிர்மாணம் பண்ணக்கூடிய ஐஸ்வரம். அப்ப அம்பாலோடது தான் இந்த மொத்த ஜெகத்தும் பாத்தீங்கன்னா யாரோடது? அம்பாலோடது, மாயாவோடது. அப்ப மாயாமாவோடது தான் பாத்தீங்கன்னா இந்த மொத்த ஜெகத்து. மாயை உண்மையா பொய்யா? வெறும் மாயா காட்சிகள் தான். அப்ப சுவாமிக்கு மேல மாயா சக்தி பாத்தீங்கன்னா என்ன பண்றா? இதை எல்லாத்தையும் ரச்சனா பண்ணுகின்றார். இது வாஸ்தவத்துல என்னிடத்தில் எதுவுமே நடக்கவே இல்லை. சுவாமி வெறும் ஆதாரம் மாத்திரமா இருக்கார். இந்த மொத்த ஜெகத்தும் சுவாமிக்கு மேல வெறும் இல்யூஷன், வெறும் மாயா மாத்திரம் இதம் ஜெகத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும். அப்ப பாத்தீங்கன்னா சுத்த பிரம்மத்துல பாத்தீங்கன்னா மாயையினால் இந்த ஜெகத்து பாத்தீங்கன்னா கல்பிக்கப்படுகிறது அப்படின்னு 9வது அத்தியாயத்துல 4, 5 2 ஸ்லோகங்களை பாத்தீங்கன்னா எடுத்து, இதுக்கப்புறம் எடுத்ததுக்கு பிறகு இந்த 14வது சாப்டருக்கு வந்தேன். இந்த 14வது சாப்டர்லையும் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1-2 ஸ்லோகங்களை நம்ம எடுத்துட்டு அப்புறம் மெதுவாக போகலாம். நாளைக்கு கூட பார்த்தீங்கன்னா அடுத்த கிளாஸ்ல கூட உள்ள சப்ஜெக்டுக்குள்ள போகலாம். இங்க பார்த்தீங்கன்னா 14th சாப்டர் பகவத்கீதையில என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த திரிகுணாத்மிகா மாயாவை தான் பார்த்தீங்கன்னா விபாகம் பண்ணி சொல்ற அத்தியாயம் குணத்திரய விபாக யோகம் அப்படின்னு பேர். 14th சாப்டர் பேரே குணத்திரய விபாக யோகம். இந்த குணத்திரய விபாக யோகத்துல பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மூணு இதை சொல்றாரு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்வேதாஸ்வதனம் வரும்போது நான் ரொம்ப டீட்டெயிலா பேச போடுவேன். இப்போ அங்கங்க துளியா காட்டிக்கிறேன். திரும்ப நான் பகவத்கீதையே ஸ்வேதாஸ்வதனம் வரும்போது ரொம்ப அப்படியே உபனிஷத்து மந்திரம் அப்படியே கீதால என்ன பண்ணிட்டு இருக்காரு,
எல்லாம் திருட்டு பையன் என்ன பண்ணிருக்கான்னு கேட்டீங்கன்னா, எல்லா உபனிஷத்துல இருக்க மந்திரத்தெல்லாம் அப்படியே கடன் வாங்கி அப்படியே சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். கீதா பார்த்தீங்கன்னா என்ன அருமையான ஸ்லோகங்கள்னு. வெண்ண திருடின மாதிரியே பார்த்தீங்கன்னா ஸ்ருதியில இருந்து எல்லாத்தையும் திருடி பார்த்தீங்கன்னா கீதையை ஆக்கி வச்சிருக்கான். வேதம் படிக்கும்போது உபனிஷத்து படிக்கும்போது தான் தெரியும், அடப்பாவி உன்னை ஏமாத்திட்டியே நீ. படிக்கிற மந்திரங்கள் எல்லாம் ஸ்லோகங்கள் எல்லாம் உபனிஷத்து மந்திரம், கீதால இருக்கிறது எல்லாமே அப்படியே தன்னோட ஃபார்முக்கு பார்த்தீங்கன்னா சப்தங்களை போட்டு திருட்டு தானே இது கட்டன் பெஸ்ட் பண்ணி அப்படியே எழுதி வச்சிருக்காரு. அப்படியே உபனிஷத்து மந்திரங்கள் எல்லாத்தையும் கீதா ஸ்லோகங்கள் ஆக்கி வச்சிருக்காரு. நான் படிக்க போறவங்களுக்கு ஸ்வேதா சோதனை வரும்போது மாயை பத்தி ரொம்ப நல்லா படிப்போம். லைட்டா இப்ப கொஞ்சோண்டு மட்டும் படிச்சிடறேன். ஆச்சாரியர் சொல்றார் 14:5 14வது அத்தியாயத்து 5வது ஸ்லோகம் இருக்கு. சத்வம் ரஜஸ்தம இதி குணா பிரகிருதி சம்பவாஹ நிபத்னந்தி மகாபாகோ தேஹே தேஹினம் அவ்யயம். ரொம்ப அருமையான ஸ்லோகம். மெயின் ஸ்ட்ரீம் வந்தாச்சு நம்ம. சத்வம் ரஜஸ் தம இதி குணாஹா, சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் என்ற 3 குணங்கள் எங்கிருந்து உண்டாச்சு? பிரகிருதி சம்பவாக, மாயையிலிருந்து உண்டானவை. இப்ப மாயா வேறையா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாயையை அறியவே முடியாது. சக்தியை பாத்தீங்கன்னா என்ன பண்ண முடியாது? இப்ப நான் பேசுனா பேசுற சக்தி தெரியுது. பேசாம இருந்தா நான் பாட்டுக்கு இருக்க வேண்டியதான். நான் ஒரு நாள் பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போயிருக்கேன். புத்தநாராயணன் கோயிலில் போயிட்டு பாத்தீங்கன்னா சாமி எப்பவும் போல ஈவினிங்ல பாத்தீங்கன்னா ஒரு நாள் போய் சேவிச்சுட்டு வர ஒரு அம்மா வேக வேகமா சாமி சாமி நீங்க தானே சாமி பகவத்கீதை யூடியூப்ல எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்க தானே சாமி அப்படின்னு அது பரவசத்துல பார்த்தீங்கன்னா அந்த அம்மா அப்படியே நான் பாட்டுக்கு ஆமா 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 அப்படின்னு இருக்கேன். சாமி என்ன சாமி நீங்க அங்க நல்லா பேசுறீங்க, இப்ப பேசவே மாட்டேன்றீங்க. நான் என்ன போற இடத்துல இல்லாம பேசிக்கிட்டே இருக்க முடியும்? மயக்க பிடிச்சு அது சுத்தி இருக்கிறவங்களாம் பாத்தீங்கன்னா இது என்ன சாமி பாத்தீங்கன்னா இந்த அம்மா ஏதோ பேசிட்டு உள்ள அது ஃபேமிலியோட வந்திருக்க அந்த அம்மா பாத்தீங்கன்னா அப்படியே குதிக்குது, அப்படியே துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்க அந்த அம்மா. வயசு பாத்தீங்கன்னா 50க்கு மேல. பரவசம். நான் உங்க பகவத்கீதை கிளாஸை தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன் சாமி அப்படின்னு நான் பாட்டுக்கு போயிட்டா பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஏன்னு கேட்டீங்கன்னா சுத்தி இருக்கிறவங்க யாருக்குமே தெரியாது. அப்போ சக்தி எங்க போச்சு சாமி? வெளிப்பட்டா மட்டும்தான் சக்தி தெரியும். நல்லா புரிஞ்சுங்க. மாயைய நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு ஈஸ்வரன்ட்ட பாத்தீங்கன்னா இருக்கிற மாயா வெளிப்படாது. இப்ப என்னோட சக்தி என்கிட்ட இருக்கு, பேசுற சக்தி என்கிட்ட இருக்கு. இந்த சக்தி எப்ப வெளிப்படும்? பேசுனாதான் தெரியும். பேசலனா தெரியுமா? தெரியாது. அதே மாதிரி பரமாத்மாட்ட பாத்தீங்கன்னா இந்த மாயான்ற சக்தி எப்படி இருக்கு? அபிண்ணமா இருக்கிறது. அது வெளிப்படும் போது எப்படி வெளிப்படும் அப்படின்னா 3 குணங்களாகத்தான் வெளிப்படும். 3 குணங்கள் என்னது? சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம். இந்த 3ம் பரமாத்மாவினுடைய மாயா சக்தியிலிருந்து உண்டானவை. அது என்ன பண்ணும் சுவாமி? அது பாட்டுக்கு இருக்க வேண்டியது என்ன? அது பாட்டுக்கு இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா இருக்காது. அது என்ன பண்ணுதுன்னா தேகத்துல இருக்கக்கூடிய தேகினம், இந்த ஆத்மா இருக்குல்ல, ஒவ்வொருத்தையும் பிரதிபிம்ப ஆத்மா இருக்கு. நான் நம்ம சொல்லிட்டு இருக்கமே, இந்த ஆத்மாவை பாத்தீங்கன்னா நிபத்னந்தி, தேகினம் அவ்யயம் நிபத்னந்தி, நாசமில்லாத இந்த ஆத்மஸ்வரூபத்தை இந்த 3 குணங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா கட்டுகின்றன. முக்கியமானது விஷயத்துக்கு வந்தாச்சு. இந்த 3 குணங்கள் என்ன பண்ணுது? நம்மளை கட்டி வைக்கின்றன. நான் சுதந்திரமா? நான் அவ்யயம், நாசம் இல்லாதவன், பிறப்பு இறப்பு இல்லாதவன், சச்சிதானந்த ஸ்வரூபம், சுதந்திரமானவன். நான் பாத்தீங்கன்னா லிபரேட்டட் சோல், நான் முக்த புருஷன். ஆனா இப்ப எப்படி இருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜெயில போட்ட மாதிரி இருக்கேன் நான். பனிஷ்மெண்ட் பீரியட்ல இருக்கேன் நான். எங்கேயும் போக முடியல. யாரு கட்டி வச்சிருக்கா? இந்த 3 குணங்கள் நம்மளை பாத்தீங்கன்னா பந்தப்படுத்தி வச்சிருக்க. நம்ம நினைச்சதெல்லாம் பண்ண முடியுமா சுவாமினா? நீங்க நினைச்சத ஒன்னத்தையும் பண்ண முடியாது. ஏன் சுவாமி அப்படின்னா இது சைக்கிள். இந்த 3 குணங்களும் என்னது? இந்த உலகத்துல தோன்றின எல்லாத்துலயும் பரிணாமவாதம் யோக சூத்திரத்தை படிச்சிருக்கோம். இந்த மொத்த ஜெகத்திலையும் பாத்தீங்கன்னா இந்த மாயா காரியம் நடந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு எம்எம்லையும் ஒவ்வொரு அணுவுலையும் பாத்தீங்கன்னா பரிணாமம் நடந்துகிட்டே இருக்கும். சதா பரிணமிச்சுக்கிட்டே இருக்கும்.
அப்ப நீங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை தாண்டி போலாமான்னு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அந்த பந்தத்தை நம்ம நினைச்ச மாதிரிலாம் பண்ண முடியாது. அது நினைச்ச மாதிரி தான் அது நடத்திக்கிட்டு இருக்க. மாயை நினைச்ச மாதிரி தான் இங்க எல்லாம் நடக்க முடிய, நம்ம நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்காது. மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும். சுவாமியோட பாட்டு சுவாமி தேமேன்னு இருப்பாரு. சிவபெருமானை வந்து பாத்தீங்கன்னா நீங்க எதுவுமே பழி சொல்ல முடியாது. எனக்கு எதுவும் தெரியாதுப்பா, அம்பாவை கேட்டுக்கோ, என் ஒய்ஃப் என்ன சொல்றாங்களோ அது மாதிரி பாத்துக்கோன்றாரு. ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா மதுரை போயிருக்கீங்களா? மதுரையில வந்து பாத்தீங்கன்னா மீனாட்சி ராஜ்யம். நீங்க சொக்கனை போய் பார்க்க முடியாது, நல்லா தெரிஞ்சுங்க. மீனாட்சியை போய் பார்த்துட்டு தான் ஒரு கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுவாமியை பார்த்துட்டு தான் எல்லா சிவன் கோயில்லையும் சாமியை பார்த்துட்டு தான் அம்பாவை போய் பார்க்கணும். மதுரையில மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் ஹீரோயின் மட்டும் தான் அங்க டாப்பு. சுவாமிலாம் டாப்லாம் இல்லை. மீனாட்சியை போய் தரிசனம் பண்ணிட்டு தான் சொக்கநாதரை போய் வந்து பாத்தீங்கன்னா போய் பார்க்கணும். அதே மாதிரி தான் அவர் சொல்லுவார், எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் ஒன்றும் இல்லை, நான் ஆதாரமா இருக்கேன். ட்ராமா பண்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திரிகுணாத்மிகா மாயா என்னோட ஒய்ஃபு. நீ ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணணும்னா அவள்கிட்ட போய் பண்ணிக்கோ, என்கிட்ட எதுவும் கேட்டுக்காரு. இதான் அவர் சொல்லுவார். அப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் யாரோடது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளை யாரு கட்டி வைக்கிறா சம்சாரத்துல? சம்சாரம்னா என்னது? இந்த 3 குணங்களால கை, காலு, புத்தி, மனசு, இந்திரியங்கள் எல்லாம் கட்டி வைக்கப்பட்டிருக்கு. நீங்க நினைச்ச காரியத்தை ஒரு க்ஷணத்திலையும் நீங்க பண்ண முடியாது. நீங்க சுதந்திரம் இல்லவே இல்லை. எல்லாமே குணங்களால் கட்டப்பட்டவர்களா. நிபத்னந்தி மகாபாகோ தேகே தேகினம் அவ்யயம். ஒரு நல்ல வேர்டு சொல்லியிருக்காரு மகாபாகோன்ட்டாரு. என்ன அப்படின்னா, ரொம்ப பெரிய சோல்டர் இருக்குல்ல, பெரிய வீரன் நினைக்கிறல்ல, அர்ஜுனனை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா கிண்டலா பேசுறாரு. பெரிய வீரனாச்சே நீ தான், உன்னால வந்து பார்த்தீங்கன்னா மாயை எதிர்த்து ஏதாவது பண்ண முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றும் பண்ண முடியாது. எவ்வளோ பெரிய தீர புருஷனா இருந்தாலும், எவ்வளோ பெரிய வீரனா இருந்தாலும் மாயைக்கு முன்னாடி ஜீரோ தான், பெரிய ஜீரோ. அம்பாளுக்கு முன்னாடி எல்லாம் ஜீரோ. ஒரே ஒரு காரியம் பண்ண முடியும், சரணாகதி பண்ணா மட்டும்தான் அம்பாள் வந்து என்ன பண்ணுவா, போனா பொழைச்சிக்கோ அப்படின்னு விடுவா. அது எப்படி? ஐயோ பாவமாச்சு, மாத்திருபாவத்துக்கு வந்தீங்கன்னா அம்மா எடுத்து கும்பிட்ற விட்டுருமா, ஏதோ பொழைச்சி போறேன் அப்படியே என்னை கண்டுக்காம விட்டுட்டு நான் பாட்டுக்கு சாமி அவன் புருஷனை பிடிச்சி போயிடுவேன், என் பக்கம் திரும்பிடாத நீ அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு ஓடி ஓரமா போயிடணும். நடுவுல இறங்குனீங்க மாயைக்குள்ளார, அவ்வளவுதான், சட்னி தான். மொத்தமா வந்து அம்மாவை என்ன பண்ணுவா, காலில் வச்சு நசுக்கிட்டு போயிடுவா, ஒன்றும் தேராது. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோகம் சொல்லுது, நம்ம எல்லாரும் கட்டப்பட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்த ஸ்லோகம் சொல்றாரு, ஒவ்வொன்றா என்ன பண்ணும், எந்தெந்த விஷயத்துல எது எது கட்டி வைக்கப்பட்டிருக்கு நம்ம சொல்லும் போது. ஏன்னா குணம்தான் பந்தம். நல்லா படிஞ்சுங்க, சம்சாரம்ன்றது திரிகுணாத்மிகா குணம் தான், மாயாதான் நம்மளை கட்டி வச்சிருக்கு. இந்த 3 குணங்கள் என்ன பண்ணுவோம், தத்திர சத்வம் 14ல் 5 6வது ஸ்லோகம் சொல்றேன். தத்திர சத்வம் நிர்மலத்வாத் நிர்மலத்வாத் பிரகாசகமநாமயம் சுகசங்கேன பத்னாதி ஞானசங்கேன சானக. அருமையான ஸ்லோகம் இது. தத்திர சத்துவம், சத்துவம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி பந்தப்படுத்துது நம்மளை? சத்துவம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளை என்ன பந்தப்படுத்துது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிர்மலத்துவம். சத்துவம் வந்து எப்பவுமே என்னது? நிர்மலத்துவம். நல்லா நிர்மலமா மலமற்றதா இருக்கும், தெளிந்தது. தெளிஞ்ச வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மேகாலயால வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலயே எக்ஸலண்ட் வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா தெளிஞ்ச வாட்டர் வந்து மேகாலயா. நீங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா மேல போயிட்டீங்க அப்படின்னா அலக்நந்தா பாகீரத்தின் 2 நதி ஓடும். அங்கிருந்து வந்து கங்காவாகும். கங்கா ஆகும்போது ஒரு கலரா இருக்கும். நீங்க ரிஷிகேஷ்ல இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் மேல போயிட்டீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த இதெல்லாம் இருக்கு, வசிஷ்ட குகையெல்லாம் இருக்கு. அந்த ஏரியாவுக்கு போயிட்டீங்க அப்படின்னா தண்ணி எப்படி தெரியுங்களா இருக்கும், எப்பவுமே 20 அடி ஆழம் தண்ணியா இருந்தாலும் உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்கும். ஆழம் தெரியவே தெரியாது. நீங்க கங்கால வந்து பாத்தீங்கன்னா ஐயோ கம்மியா இருக்கு அப்படின்னு இறங்குனீங்கன்னா உள்ள போயிடுவீங்க, அவ்வளவுதான். கங்கால மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குச்சியை வச்சு வந்து பாத்தீங்கன்னா உள்ள விட்டு பார்த்து அதுக்கப்புறம் தான் நம்ம கை இறங்கணும். நம்ம பாட்டுக்கு இறங்கிட முடியாது, அவ்வளவு தெளிவா இருக்கும். ஏன் அப்படின்னா மலங்கள் இல்லாத தண்ணி அங்கெல்லாம், எந்த பொல்யூஷனும் கலக்காம இருக்கும், டிரான்ஸ்பரண்ட். நிர்மலம்னு என்ன அர்த்தம்? தெளிவானது. சத்துவ குணம் எப்படி? டிரான்ஸ்பரண்டா இருக்கும். கூட வந்து பாத்தீங்கன்னா பிரகாசகம். அது எப்படிப்பட்டதுன்னா நல்லா பிரகாசிக்கின்ற தன்மை, கான்சியஸ்னஸோட ரிலேட்டடா இருக்கும். டிரான்ஸ்பரண்டா இருக்கிறதுனால
சுத்த கான்சியஸ்னஸ், சுத்த பிரம்ம தத்துவம். இந்த பக்கத்துல இருக்கிற குணம் சத்துவ குணமா இருந்துச்சு அப்படின்னா அது என்ன பண்ணும், இந்த இந்த கான்சியஸ்னஸ் எல்லாம் இதுல டிரான்ஸ்பரண்டா ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்ப கான்சியஸ்னஸோட தன்மை எல்லாம் இந்த சத்துவ குணத்துல என்ன ஆகும், வெளிப்படும். டிரான்ஸ்பரண்டான ஒரு ஷீட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வச்சீங்கன்னா, லைட் பின்பக்கம் வச்சீங்கன்னா அந்த லைட்டோட பிரகாசம் அப்படியே அந்த டிரான்ஸ்பரண்டா இருக்கிற கண்ணாடி வழியா வெளியில வர மாதிரி இந்த சத்துவ குணம் என்ன பண்ணும், சைத்தன்யத்தோட பிரகாசத்தை, அவேர்னஸை, கான்சியஸ்னஸை அப்படியே சொச்சமா வெளிப்படுத்தக்கூடியது எது, இந்த சத்துவ குணம். பிரகாசகம் அதுக்கு சொந்த பிரகாசம் இல்லை, பின்பக்கம் இருக்கிற சைத்தன்ய பிரகாசத்தை அது அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாம அனாமயம், முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா எந்த உபதிரவமும் இல்லாதது, எந்த துக்கமும் இல்லாதது இந்த சத்துவ குணம். அதனால என்ன ப்ராப்ளம் சுவாமி அப்படின்னா, இப்ப பிராமணர்களோட பெரிய ப்ராப்ளம் என்ன தெரியுங்களா? நான் ஒவ்வொரு ஆட்களோட ப்ராப்ளமும் நான் பார்த்துக்கிட்டே வரேன். பிராமணர்களோட பெரிய ப்ராப்ளம் என்ன சுவாமி அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். சத்துவகுண பிரதானக பிராமணன் வந்து பாத்தீங்கன்னா சத்துவகுண பிரதானம். அவன் எதனால பந்தப்படுறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுக சங்கேன பத்னாதி, அவனுக்கு உள்ளுக்குள்ளார சுகம் வந்து பாத்தீங்கன்னா சதா சுகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஈடுபாடு இருக்கும். சுகம் வந்து பாத்தீங்கன்னா சத்துவகுணமா இருக்கிற சுகத்தோடு அவன் என்ன பண்ணுவான், பந்தப்பட்டவனாக இருப்பான். ஞான சங்கேன சானக, ஐஐடியில போய் பாத்தீங்க அப்படின்னா யார் அதிகமா படிப்பான்னு பாத்தீங்கன்னா எல்லா ஐஐடிலையும் பாத்தீங்கன்னா பிராமணர்கள் தான் இருப்பாங்க. கரக்பூர்ல இருந்து சென்னை ஐஐடில இருந்து எல்லா இடத்துலையும் பாத்தீங்கன்னா ப்ரொஃபஸர்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாரும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நேச்சுரலாவே வந்து பாத்தீங்கன்னா பிராமணர்களோட இது என்னது, அந்த ஜீன் சத்துவகுணமா இருக்கிறதுனால அறிவோடு சேர்ந்துதான் இருக்கும். எப்பவும் அறியறதுலயே அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இச்சை இருக்கும், ஒரு சுகத்திலேயே இச்சை இருக்கும். அப்ப சுகத்தை வந்து பாத்தீங்கன்னா விட்டுட்டு போய் எதையாவது ஏகாந்தமா இருக்கலாம், சுகம் வேணாம் அப்படின்னு நிக்க முடியுமா, அந்த தைரியம் வந்து பாத்தீங்கன்னா வராது. தைரியம் வரவே வராது. எப்பவுமே ஒரு அந்த சேஃப் ஜோன்லயே இருக்க ட்ரை பண்ணுவான். ஏன்னா சுகத்தை தியாகம் பண்ண முடியாது. சுகம் வந்து பாத்தீங்கன்னா வேணும், கூட அறிவு வேணும். இந்த 2 நாளும் என்ன பண்ணிருக்கோம், சத்துவ குணம் உடையவர்கள் பந்தப்படுறாங்க. யாரெல்லாம் இருக்காங்களோ, பிராமணர்கள் மட்டும் இல்லை, யாரெல்லாம் சத்துவ குணத்தோடு இருக்காங்களோ அவங்கெல்லாம் 2 விஷயத்துல அவங்கள இழுத்து கட்டி வச்சிருக்கோம். ஒண்ணு சுகம், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஞானம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு அடுத்தது 7வது ஸ்லோகம். ரஜோ ராகாத்மகம் வித்தி திருஷ்ணா சங்க சமுத்பவம் தன்னிபத்னாதி கௌந்தேய கர்ம சங்கேன தேகினாம். நான் சொல்றதெல்லாம் இதுல வருது பாருங்க. ஆச்சாரியர் சொல்றார், ரஜோ ராகாத்மகம் வித்தி. சத்துவம் என்னது, நிர்மலம். சத்துவத்துக்கு லட்சணம் சொல்லியிருக்கோம். சத்துவம் நிர்மலம், பிரகாசம், அனாமயம். நிர்மலம்னா மலமற்றது, தெளிந்தது. பிரகாசம்னா ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடியது, அப்படியே பிரம்மத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணும் சைத்தன்யத்தை. அதுக்கப்புறம் உபதிரவம், துக்கம் இல்லாதது. அதே வந்து பாத்தீங்கன்னா ரஜோகுணம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ராகாத்மகம் வித்தி, அது சதா ஆசை வயப்படக்கூடியது, ஆசை வடிவானது. காமமும் குரோதமும் ரஜோகுண சமுத்பவகான்னு 4வது சாப்டர்ல சொல்லுது. 3வது சாப்டர்ல சொல்லும்போது காமயேஷ குரோதயேஷ ரஜோகுண சமுத்பவா அப்படின்னு. காமம் குரோதம் இருக்கு அப்படின்னா அது எதோடது, அது ரஜோகுணத்தோடது. அந்த ரஜோகுணம் என்ன பண்ணும் அப்படின்னா ராகாத்மகம் வித்தி, ஆசை வடிவானது என்று அறிந்து கொள். அது என்னெல்லாம் இருக்கும், அது என்ன அப்படின்னா கிருஷ்ணா, ஆசை இருக்கும். கிருஷ்ணானா வேட்கைன்னு சொல்ற, தண்ணி குடிக்கிறதுக்கான ஒரு வேட்கை. அடையாததுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கிற ஒரு தாகத்துக்கு பேரு கிருஷ்ணான்னு பேரு, தாகம். விஷயத்தை அடையணும்னு ஒரு தாகம் இருந்துகிட்டே இருக்கும், லஸ்ட். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சங்க சமுத்பவம், பற்றுதல், ரொம்ப பற்றுதல் உண்டாகிறது. இதோடு வந்து பாத்தீங்கன்னா உண்டாகக்கூடியதுதான் வந்து பாத்தீங்கன்னா திருஷ்ணா சங்க சமுத்பவம். ஆசை, திருஷ்ணான ஆசை, அதுக்கப்புறம் பற்று, இதிலிருந்து உண்டானது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரஜோகுணம். ரஜோகுணத்திலிருந்து காமம் குரோதம் உண்டாகும், காமம் குரோதத்திலிருந்து ரஜோகுணம் உண்டாகும். ஒண்ணுக்கொண்ணு காரணக்காரிய பாவமா இருக்கிறது. அதனால என்னன்னு கேட்டா தத்து நிபத்னாதி, தன் நிபத்னாதி கௌந்தேய. அப்ப தேகத்துல இருக்கிற அந்த தேகி ஜீவாத்மா இருக்கான்ல, அவனை வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்மளை எப்படி பந்தப்படுத்துறது ரஜோகுணம். நமக்குள்ளார ஒரு ஆசை உண்டாச்சுன்னா நம்ம பவுண்ட் ஆயிட்டோம்னு அர்த்தம். ரஜோகுணம் நம்மளை கட்டிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு பற்றுதல் உண்டாச்சு அப்படின்னா
ஐயோ இது இல்லைன்னா நான் இல்லையே அப்படின்னு ஒரு பற்றுதல் உண்டாச்சு அப்படின்னா உடனே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும் அது ரஜோகுணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டா நம்ம இருக்க விடாம நமக்குள்ள சதா ஒரு தாகத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும், வேட்கையை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். அது வேணும், இது வேணும், இதை அடையணும், அதை அடையணும், இப்படி இருந்தா நல்லா இருக்கும், அப்படி இருந்தா நல்லா இருக்கும். நம்ம சுகமா இருக்கோம்னு தெரியாது, தெரிய விடாது. நம்ம இப்பவும் சுகமா இருக்கோம், ஆனா இந்த மனசு என்ன பண்ணிட்டு இருக்கோம், ரஜோகுணத்தினால எதையாவது வெளியில வாண்டரிங் பண்ணிக்கிட்டே இருக்கும், சர்ச்சிங் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்ப என்ன ஆகும் கேட்டா உள்ள இருக்கிற சுகம் தெரியாது. அது என்ன பண்ணும் அப்படின்னா கர்ம சங்கேன தேகினம், அது எப்படி பந்தப்படுத்தும் நம்மள அப்படின்னா ஆசை வரும், பற்றுதல் வரும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார அது வந்த அந்த பற்றுதல் காரணமா ஆசை காரணமா வெளியில ஒரு கர்மத்தை பண்ணுவான். அப்ப கர்மத்தினால வந்து பாத்தீங்கன்னா ஜீவர்களை கட்டுகின்றது இந்த ரஜோகுணம். அப்ப ரஜோகுணம் வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தினால் கட்டப்படுகின்றான், ரஜோகுணத்தினால மனுஷன். அப்ப ஜீவாத்மா கட்டப்படுறோம். இப்ப தமோ குணத்தினால எப்படி நம்ம கட்டப்படுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தமஸ்வஜானஜம் வித்தி 14:8 ஸ்லோகம், 14வது அத்தியாயத்துல 8வது ஸ்லோகம். தமஸ்வஜானஜம் வித்தி மோகனம் சர்வதேகினாம் பிரமாதாலஸ்ய நித்ராபிஹி தன்னிபத்னாதி பாரத. தமஸ்து அஜ்ஞானஜம் வித்தி, தமஸ் எப்படிப்பட்டது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா சத்துவ குணத்துக்கு ஆப்போசிட். சத்துவ குணத்துக்கு ஆப்போசிட் வந்து பாத்தீங்கன்னா தமோ குணம். சத்துவ குணம் ஞானம், தமோ குணம் வந்து பாத்தீங்கன்னா அஜ்ஞானம். அப்படி ஆப்போசிட். ஒண்ணு பிரகாசம், இன்னொன்னு இருட்டு. சத்துவகுணம் பிரகாசம், ஃபுல் பிரைட்டா இருக்கும். அதே தமோ குணம் ஃபுல்லா டார்க்னஸ். அதான் அஜ்ஞானம் அப்படின்னு பேரு. அஜ்ஞானஜம், அஜ்ஞானத்திலிருந்து உண்டானது இந்த தமோ குணம் அப்படின்னு தெரிந்து கொள். அது என்ன பண்ணும், மோகனம் சர்வதேகினாம், எல்லா ஜீவராசிகளையும் ஜீவாத்மாக்களையும் அது என்ன பண்ணுது, மோகிக்க கூடியது, மோகத்தை அடைய வைக்கிறது. மோகம்னா என்னது, இருக்கிறத வேற ஒன்னா பார்க்க வைக்கும். கைத்த கயிறா பார்த்தா பிரச்சனை இல்லை, கைத்த வந்து நம்ம என்ன பண்ணுவோம், பாம்பா நம்மளை காட்டும். கைத்த மறைக்கணுமா, கைத்த மறைச்சாதுன்னா பாம்பு வந்து பாத்தீங்கன்னா தெரியும். கயிறு வந்து பாத்தீங்கன்னா மறையணும்னா என்ன வேணும், இருட்டு வேணும். அப்ப கயிறை மறைக்கிற இருட்டு மாதிரி என்ன பண்ணுது இந்த இந்த தமோ குணமானது, என்ன பண்ணுது, எல்லாத்தையும் மறைக்கின்ற, மறைச்சு வேற ஒன்னா காட்டுது, எல்லாத்தையும் வேற ஒன்னா காட்டுது. சச்சிதானந்த பிரம்மஸ்வரூபமா இருக்கிற என்ன எனக்கு மேல என்ன பண்ணுச்சு, இந்த அஜ்ஞானம் என்ன பண்ணிடுச்சு, வந்து தமோ குணம் வந்து என்ன தேகமா காட்டிடுச்சு. ஒன்ன என்ன மறைக்கிறது, ரஜோகுணம் என்ன பண்ணுது, என்ன தேகமா காட்டுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா மறைக்கிறது யாரு அப்படின்னா மறைப்பு சக்தி யாரு, ஆவரண சக்தின்னு பேரு. அந்த ஆவரண சக்தி வந்து பாத்தீங்கன்னா இந்த தமோ குணம். அது எல்லாத்தையும் மோகமடைய செய்கிறது. மோகமடைய செஞ்சு என்ன பண்ணுது, பிரமாதம், கவனக்குறைவு. பிரமாதம்ன்றதுக்கு அர்த்தம் கவனக்குறைவை உண்டு பண்ணுது. முதல்ல பிரமாதத்தை உண்டு பண்ணு. நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாம நான் தேவையில்லாத நான்சென்ஸான காரியங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு அடுத்தது ஆலசியம். பிரமாதம்ன்றது அடுத்து என்னது, கவனக்குறைவுக்கு அடுத்து ஆலசியம், சோம்பல். நம்ம சொல்றோம்ல, சோம்பேறியா இருக்கிறது, சோம்பலை கொண்டு கொடுக்கும். கூட வந்து பாத்தீங்கன்னா ஆலசியத்துக்கு அப்புறம் நித்ராபிஹி, நித்ரை, தூக்கம். மெதுவா கவனக்குறைவு வரும். கவனக்குறைவை அலோவ் பண்ணினீங்கன்னா அது வந்து மெதுவா பரிணமிக்கும் சோம்பலா, எதையுமே பண்ண விடாது. எதுவுமே பண்ணல அப்படின்னா என்ன பண்றது, தூங்கிடுவோம் அப்படின்னு தூக்கத்துக்கு கொண்டு போயிடும். இதான் ஸ்டெப்ஸ். நம்ம வேலைக்கு நம்ம பண்ண வேண்டிய வேலை இருக்கும், அந்த வேலையை வந்து பண்ண விடாம வந்து பாத்தீங்கன்னா தடுக்கும். பாத்துக்கலாம், இன்னைக்கு பண்ண வேண்டியது நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, கவனக்குறைவு உண்டாகும். அப்போ உங்களுடைய கர்மங்களை பண்ணாம தடுக்கிறது எது அப்படின்னா கவனக்குறைவு. அது எங்க போகும், மெதுவா சோம்பேறித்தனத்தை கொண்டு போய் விடும். ஒரு வாரம் நீங்க உங்க ஒர்க்கை பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா மெதுவா மெதுவா உங்களால அந்த காரியத்தை பண்ணவே முடியாது, சோம்பல் வந்துடும் உடம்புல. அதுக்கப்புறம் மெதுவா மெதுவா என்ன பண்ணுவீங்க, வேலை இல்லை எதுவும் பண்ணல அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, தூங்கிடுவீங்க, நிதிரைக்கு போயிடுவீங்க. அப்போ கவனக்குறைவு, பிரமாதம், ஆலசியம், சோம்பல், அதுக்கப்புறம் நித்ரா, தூக்கம், இந்த மூணுமே வந்து பாத்தீங்கன்னா தமோ குணத்தோடது. இதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தன் நிபத்னாதி பாரத. அதனால வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது, அது மனுஷர்களை வந்து பாத்தீங்கன்னா பந்தப்படுத்துது. இந்த மூணு விஷயத்தினாலையும் பந்தப்படுத்துது. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும், சத்துவகுணம் சுகத்தினாலும் ஞானத்தினாலும் கட்டுது, ரஜோகுணம்
என்னது அதோட சுபாவம் திருஷ்ணா சங்கம் அப்படின்னு ஆசையும் பற்றுதலும். அது எதனால பந்தப்படுத்துது? கர்மத்தினால பந்தப்படுத்தும். அதே நேரத்துல தமோ குணம் என்ன பண்ணும்? அஜ்ஞானஜம், அஜ்ஞானத்திலிருந்து உண்டாகிறது. அது என்ன பண்ணும்? பிரமாதம், ஆலசியம், நித்ரான்ற 3 விஷயங்களால நம்மள பந்தப்படுத்தும். அப்ப என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா ஏதாவது சொல்லுங்க சாமி. ஒரே ஸ்லோகத்துல இப்ப சொன்னதை சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா 14:9 இந்த மனப்பாடம் பண்ணிதான் தெரியும் நமக்கு. 14:9 சொல்லுது, சத்வம் சுகே சஞ்சயதி ரஜः கர்மாணி பாரத ஞானம் ஆவృత్య து தமஹ பிரமாதே சஞ்சயத்யுத. ரொம்ப அருமையானது. எப்பவுமே பிராமணர்களை எது கட்டுத்தும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுகமும் ஞானமும் பிராமணர்களை கட்டி வைக்கும். ரஜோகுண பிரதானமா இருக்கிற க்ஷத்திரியர்களை எது கட்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரஜோகுண பிரதானமா இருக்கிற க்ஷத்திரியர்களை கர்மம் பாத்தீங்கன்னா பந்தப்படுத்திக்கிட்டே இருக்கும். சதா ஏதாவது கர்மத்துல ஈடுபட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணும். அதுக்கப்புறம் தமோ குணம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வைசியர்களையும் சூத்திரர்களையும் பாத்தீங்கன்னா தமோ குணம் ஆக்கிரமிச்சிருக்கும். வைசியர்கள்ட்ட பாத்தீங்கன்னா ஒரு எண்ணெய் வலிஞ்சுக்கிட்டே இருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும், எண்ணெய் வலிஞ்சுக்கிட்டே இருக்கும். தம தமன்னு இருப்பான் வைசியர்களோட சுபாவம். சொத சொதன்னு இருப்பாங்க. எண்ணெயில கை வச்ச மாதிரியே இருக்கும். சம்பாதிப்பாங்க, நல்லா இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனா ஒரு தமோ குணம் ஆக்கிரமிச்சிருக்கும். அது என்ன பண்ணும்? ஆமா, ஒரு ஒரு க்ஷத்திரியற்ற இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு இது இருக்காது, ஒரு ஃபோர்ஸ் இருக்காது. தமோ குணம் என்ன பண்ணும்? மெதுவா அஜ்ஞானம் ஆவృత్య தமஹ, அஜ்ஞானத்தினால பாத்தீங்கன்னா மூடி மறைச்சோம். விபரீத தரிசனம் நிறைய நடக்கும். அதுக்கப்புறம் சூத்திரர்களுக்கு பாத்தீங்கன்னா தமோ குணம் பிரதானமாயிடும். வைசியர்களுக்கு பாத்தீங்கன்னா தமோ குணமும் ரஜோகுணமும் கலந்திருக்கும். சூத்திரர்களுக்கு பாத்தீங்கன்னா தமோ குண பிரதானம். அவங்களால பாத்தீங்கன்னா வெறுமனே பாத்தீங்கன்னா சத்துவகுணம், அந்த பேருக்கு கூட சத்துவகுணம் இருக்காது. பேருக்கு 1%, 2%, 10%, 5% அவ்வளவுதான் இருக்கும். அது என்ன பண்ணும்னா யோசிக்க விடாது. வெறும் பாத்தீங்கன்னா மூடத்தனமாவே காரியங்களை பண்ண வைக்கும். அப்போ சூத்திரர்களை ஏவரத்துக்கு ஒரு சத்திரியன் தேவைப்படுறான். வைசியனை ஏவரத்துக்கு பாத்தீங்கன்னா கமாண்ட் பண்றதுக்கு ஒரு சத்திரியன் தேவைப்படுறான். ஏன் சத்திரியன் அப்படின்னா, சூத்திரன் தமோகுண பிரதானம், சத்துவகுணம் ரொம்ப கம்மி. அப்ப கூட ஒர்க் பண்ற மாதிரி ரஜோகுணம் இருக்கும். ஆனா எது பிரதானம்? தமோ குணம் தான் ரொம்ப பிரதானமா இருக்கும். இதே வைசியன்ட்ட போகும்போது என்ன ஆயிடுன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சோண்டு சத்துவகுணம் இன்க்ரீஸ் ஆகும். ரஜோகுணம் பாத்தீங்கன்னா கூட நல்லா கலக்கும். தமோ குணமும் ரஜோகுணமும் 50-50 இருக்கும். கொஞ்சோண்டு பாத்தீங்கன்னா சத்துவகுணம் வரும். அப்ப என்ன பண்ணுவான்? கொஞ்சம் புத்திசாலியா பாத்தீங்கன்னா ஆக்ஷன் பண்ணுவான். வியாபாரம் இதெல்லாம் பண்ணுவான், கிருஷிலாம் பண்ணுவான், எல்லாம் பண்ணுவான். ஆனா பாத்தீங்கன்னா புத்தி சத்துவகுணம் இருக்காது. நல்லா ஒர்க் பண்ணுவான், ஆனா பாத்தீங்கன்னா புத்தி இருக்காது. அதே நேரத்துல க்ஷத்திரியனா இருக்கிறவனுக்கு என்ன இருக்கும்? சத்துவகுணமும் ரஜோகுணமும் பாத்தீங்கன்னா மெயினா இருக்கும். அப்ப சத்துவகுண ரஜோகுணம் இருக்கிறதுனால அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, ரஜோகுணம் மேல உயர்ந்திருக்கும், அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா சத்துவகுணம் இருக்கும், அதுக்கு கீழே தான் தமோ குணம் இருக்கும். அப்படி இருக்கிறதுனால ஒரு க்ஷத்திரியன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, அறிவோட என்ன பண்ணுவான்? ரொம்ப ஆக்ஷனா இருப்பான். ஆனா உட்கார முடியுமா? அவனை உட்கார விடாது. அவனை எப்ப பார்த்தாலும் ஏதாவது காரியம் பண்ணிக்கிட்டே இருக்க சொல்ல முடியாது, சும்மா உட்கார விட. ஆனா புத்திசாலியா இருப்பான். அப்ப கமாண்டிங் பண்ற சாமர்த்தியம் எல்லாம் யாருக்குன்னா, சத்திரியனுக்கு தான் பாத்தீங்கன்னா சூத்திரர்களையும் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா வைசியர்களையும் கமாண்டிங் பண்ற சாமர்த்தியம். சத்துவகுணத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த காரியத்திலையும் ஈடுபட மாட்டாங்க. பிராமணர்களுக்கு புத்தி சாமர்த்தியம் அதிகம். அவங்களுக்கு எப்பவுமே சுகமா இருக்கணும். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆக்ஷன்ல இறங்க மாட்டாங்க. வெறும் ஞான விஷயத்துல மட்டும் ஈடுபட்டுக்கிட்டே இருப்பாங்க. சுகத்தோடையும் ஞானத்தோடையும் அவங்க செட்டில் ஆயிடுவாங்க. கமாண்டிங் பவர் அவங்களுக்கு இருக்காது, வேலை செய்ய முடியாது, தமோ குணமும் இருக்காது. அப்ப பாத்தீங்கன்னா அவங்க கேட்டகரி அப்படி. அப்ப இதெல்லாத்தையும் இங்க பாத்தீங்கன்னா ஒரே ஸ்லோகத்தை சொல்றார். சத்வம் சுகே சஞ்சய. சத்துவ குணம் சுகத்தோடு நம்மளை பந்தப்படுத்தும். ரஜக கருமாணி பாரத. ரஜோகுணம் கருமத்தோடு நம்மளை பந்தப்படுத்தும். ஞானம் ஆவృత్య து தமக. தமஸ் பாத்தீங்கன்னா ஞானத்தினால் நம்மளை மூடி மறைச்சு நம்மளை பந்தப்படுத்தும். எது? மயக்கத்தை உண்டு பண்றது மூலமா. பிரமாதே சஞ்சயத்யுத. அந்த பிரமாதத்தோடு பாத்தீங்கன்னா கவனக்குறைவை உண்டு பண்ணும். இந்த 3 தான். அப்ப நமக்கு என்னெல்லாம் வருதுன்னு பார்த்துக்கிட்டே இருங்க. நாள் ஃபுல்லா என்ன இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணுமே பண்ண முடியாது சாமி. ஏன் அப்படின்னா 24 மணி நேரமும் என்ன பண்ணும்? முகூர்த்த காலம்னு குணத்தை பத்தி ரொம்ப விசாரம்லாம் யோக சாஸ்திரத்துல பண்ணிருக்கு.
என்னென்ன டைம் வந்து பாத்தீங்கன்னா மாறும் அப்படின்னு காலையில இருந்து டைம் டேபிள் போட்டிருக்கு யோக சாஸ்திரம். என்னன்னு கேட்டீங்கன்னா 3 குணங்களும் எப்படி வந்து பாத்தீங்கன்னா மேல போகும் கீழே இறங்கும், மேல போகும் கீழே இறங்கும் அப்படின்னு. 3மே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்ன விட்டுட்டு ஒண்ணு இருக்கவே இருக்காது. ஃபர்ஸ்ட்ல இது 3மே எப்படிப்பட்டது, ஒன்னை விட்டு ஒண்ணு இருக்காது. இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா யோக சூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஸ்லோகம் ஒன்று சொல்லியிருக்கு சூத்திரம். பிரகாஷ ஸ்திதி பிரகாஷ கிரியா ஸ்திதிசீலம், பிரகாஷ கிரியா ஸ்திதிசீலம். 3 குணங்கள் எப்படிப்பட்டது, சத்துவகுணம் பிரகாசம், ரஜோகுணம் கிரியா செயல், அதுக்கப்புறம் தமோகுணம் ஸ்திதி செயலின்மை, செயல் இல்லாம இருக்கிறது, ஆக்ஷன் இல்லாம இருக்கிறது தமோகுணம். இதான் இந்த 3 குணத்தோட தன்மை. இது என்னவா இருக்கு, இந்த 3 குணங்கள் என்ன இருக்கு, பூத இந்திரிய ஆத்மகம். இங்க இருக்கக்கூடிய பஞ்ச பூதங்களும் இந்த 3 குணங்களால் ஆனது. நம்ம தேகத்துல இருக்கக்கூடிய பஞ்ச ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், மனம் புத்தி சித்தம் அகங்காரம்ன்ற அந்த கரணம், இது எல்லாம் இந்த 3 குணங்களால் ஆனது. போகம் அபவர்க்கம், இந்த 3 குணங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா மாயா. அம்பாலோட, நல்லா தெரிஞ்சுங்க, அம்பாலோட அனுகிரகத்தாலத்தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பந்தமும் மோட்சம் ரெண்டுமே. அம்பாள் நம்மளை கைவிட்டா அப்படின்னா, போய் பொழைச்சு போன்னு விட்டா அப்படின்னா நமக்கு மோட்சம் கிடைச்சிடும். அம்பாள் நம்மளை பிடிச்சா அப்படின்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, போகத்தையும் மோட்சத்தையும் கொடுப்பவள் யார் அப்படின்னா இவதான், மோட்சதாயினியும் அவள் தான். அதே நேரத்துல பந்தத்தை உண்டு பண்றவளும் இந்த மாயா தான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் என்னது, இந்த மொத்த பஞ்சபூத்தங்கள். இந்த தேகம் பஞ்சபூத்தங்கள், வெளியில இருக்கிறது பஞ்சபூத்தங்கள். அப்ப இந்த பஞ்சபூத்தங்கள் எல்லாம் மாயா அம்சம், திருஷ்யம், ஆப்ஜெக்ட் எல்லாமே. அப்புறம் இந்திரியங்கள் எல்லாம் கர்மேந்திரியம், ஞானேந்திரியம், அந்த கரணம், நம்மள்ட்ட இருக்கிற எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா மாயாமயம். சரி, இந்த மாயா என்ன பண்ணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதோட நேச்சர் என்ன சுவாமி அப்படின்னா, சாஸ்திரம் ரொம்ப தெளிவா சொல்லுது, க்ஷிப்ர பரிணாமினின்னு பேரு இருக்கு. என்ன பேரு, க்ஷிப்ர பரிணாமினி. சதா பரிணாமத்தை அடைஞ்சுக்கிட்டே இருப்பா, சதா பரிணாமத்தை அடைஞ்சுக்கிட்டே இருக்கும், ஒண்ணு நிக்காது. இதோட நேச்சர் என்ன சுவாமி அப்படின்னா, குணம் விருத்தம் சலம், சலம் விருத்தம் குணம். இதோட குணம் வந்து பாத்தீங்கன்னா, குணம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சதா வந்து பாத்தீங்கன்னா சலத்தை அடைஞ்சுக்கிட்டு இருக்கிறது, அசைஞ்சுக்கிட்டு இருக்கிறது தான் குணத்தோட நேச்சர். அப்போ நீங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, குணத்தை வந்து பாத்தீங்கன்னா நான் சத்துவ குணத்தையே பிடிச்சு வச்சிருக்கேன் சுவாமி, யாராவது சொல்ல முடியுமா? நான் தான் வகைப்படுத்திக்கிட்டே இருக்கிறேன். ஒருத்தர் பிராமணர் இருக்காருன்னு வச்சுங்களேன், பிராமணரை வந்து ஃபர்ஸ்ட் 2ஆ பிரிச்சுவோம், ஒவ்வொருத்தரையும் 2ஆ பிரிங்க. பிராமணர், கத்திரிய, வைஷ்யர் 3 பேர்த்தையும் 2 பாகமா பிரிங்க. தேகம் வந்து பாத்தீங்கன்னா பிராமண தேகமா இருக்கும், சூக்ஷ்ம தேகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற தேகமா இருக்கும். அதே மாதிரி கத்திரிய வம்சத்தை பிறந்திருப்பாங்க, தேகம் அப்பா அம்மா கத்திரிய தேகமா இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா என்ன குணம் இருக்குன்னு தெரியாது. ஒன்று சூத்திரனா இருக்கலாம், இல்ல வைஷ்யனா இருக்கலாம், இல்ல பிராமண சத்துவ குணமா இருக்கலாம். இப்ப அர்ஜுனன் இருக்கான், அர்ஜுனனை வந்து பாத்தீங்கன்னா பாரதன்னு சொல்லுவார், அர்ஜுனன் சொல்லுவார். நிறைய சப்தங்கள் பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, அவன் வெளியில வந்து பாத்தீங்க அப்படின்னா கத்திரியன், ஆனா உள்ள வந்து பாத்தீங்கன்னா மகா பெரிய பிராமணன். அதனாலதான் உபதேசம் வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனனுக்கு உபதேசம் வரும். உத்தவர் வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியில வேற தேகம் உத்தவருக்கு, ஆனா வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து பாத்தீங்கன்னா பிராமண தேகம். விதுரருக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளியில ஒரு தேகம், உள்ள ஒரு தேகம். அப்ப எல்லா மனுஷங்களையும் நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஸ்தூல தேகம் ஒண்ணு, சூக்ஷ்ம தேகம் ஒண்ணு, இந்த 2 இணைஞ்சு நம்ம இருக்கோம். இது ஒரு குணத்தோட இருக்கும், இது ஒரு குணத்தோட இருக்கும். சரி, இதோட முடிஞ்சுதா? முடியல. ஒவ்வொரு இந்திரியமும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமா இருக்கும். இப்ப என்னோட கண்ணு வந்து பாத்தீங்கன்னா, நான் கேட்ராக்ட் நான் சொல்றேன், கொஞ்சம் பார்வை வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு, பவர் கம்மியா இருக்கு. நான் படிக்கிறேன், இன்னைக்கு நல்லா இருக்கு, நேற்றெல்லாம் படிக்கவே முடியல, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா படிக்க முடியுது. ஆமா, நல்லா தெளிவா தெரியுது, நேற்று தெரியலையே. அப்ப என்ன அர்த்தம், இந்த கண்ணே வந்து பாத்தீங்கன்னா சத்துவம் ரஜஸ் தமஸ்ன்னு மாறிட்டே இருக்கும். காலையில கிளாஸ் 2 கிளாஸுமே என்னால படிக்க முடியாம இருந்துச்சு, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்பஷ்டமா தெரியுது. என்ன சாமி, கீரையா? முருங்கைக்கீரை. உடனே பாருங்க நாதபெருமான் சொல்றாரு, முருங்கைக்கீரை சாப்பிட்டீங்கன்னு அதனால வந்து கண் நல்லா தெரியுதான். சாப்பிட்டு 2 மணி நேரத்துக்குள்ளாரியா கண்ணு தெரிய போகுது? என்ன இது பாருங்க ஆசை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு இந்திரியம். மனசு பாத்தீங்க, மனசு வந்து பாத்தீங்கன்னா காலையில இருந்த மனசு எந்திரிச்சதுல இருந்து, வேக்கப்பானதுல இருந்து
ராத்திரி தூங்க வரைக்கும் இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி சத்துவமா இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. சத்துவம் எப்படி இருக்கணும்? வெறும் சுகமா, எந்த ஒரு செயல்லையும் போகாம, வெறுமனை ஞானத்தோட, வெறும் சுகஸ்வரூபமா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இருக்கா? எந்த பிராமணருக்கும் இருக்காது. அதுக்கு அடுத்தது ரஜோகுணம் இருக்கா? ரஜோகுணம் ஆக்ஷன், எப்பவுமே ஆக்ஷன்ல இருக்கா? எவ்வளவு பெரிய கத்திரியனா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா 24 மணி நேரம் ஆக்ஷன் இல்லை. அதுக்கப்புறம் தமோ குணம், சூத்திரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 24 மணி நேரம் தமோ குணம் போயிட்டு இருக்குமா? அப்படியே இல்லை. அப்ப என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 3 குணங்களும் சதா பரிணமிச்சுக்கிட்டே இருக்கும். இத நீங்க விரும்பினாலும் விரும்பலனாலும் ஒன்னும் பண்ண முடியாது. ஒவ்வொரு இந்திரியத்திலையும் செயல்படும். கர்மேந்திரியத்துல ஒவ்வொரு கர்மேந்திரியத்திலும் தனித்தனியா 5 கர்மேந்திரியத்திலையும் 5லயும் ஒரே குணம் போகாது. நல்லா புரிஞ்சுங்க. 5 கர்மேந்திரியங்கள்லயும் ஒவ்வொரு விதவிதமான குணம் போகும். 5 ஞானேந்திரியங்கள்லயும் விதவிதமான குணம் போயிட்டு இருக்கும். அந்த கரணத்துல விதவிதமான குணம். புத்தி வந்து தமோ குணத்துல இருக்கலாம், மனசு வந்து ரஜோ குணத்துல இருக்கலாம், சித்தம் வந்து பாத்தீங்கன்னா சத்துவ குணத்துல இருக்கலாம். இது மாதிரி ஒவ்வொன்றும் வந்து பாத்தீங்கன்னா குணம் வேறுபடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க இமேஜினே பண்ண முடியாது. உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்குது உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஹெல்ப்லெஸ் நீங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அம்பாலோட ஆட்சி தான். மீனாட்சி ராஜ்யம் எங்க நடந்துகிட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா மொத்த உலகமும் மீனாட்சி ராஜ்யம் தான். மீனாட்சி மீனாட்சின்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியதுதான். மொத்தமும் மீனாட்சி ராஜ்யம் தான் ஓடிட்டு இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா சொக்கலிங்கரோட ஆட்சி ஒன்றும் இல்லை. சொக்கலிங்கரை வந்து நான் தான் சொல்லுவேன், சாமியை பிடிக்கிறதுனால வேஸ்ட், சுவாமி வேஸ்ட், யூஸ்லெஸ் பர்சன். அம்பால பிடிச்சிங்க அப்படின்னா எல்லாம் நல்லா நிறைவேறும் உங்களுக்கு. அவரே அம்பால பண்ணியிருக்காரு. ஏன்னா அவருக்கு ஈஸ்வரன்ற பேரே கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஈஸ்வரன் வந்தாச்சு. இல்லைன்னா அவரை யாரும் கண்டுகிட்டு இருக்கவே மாட்டாங்க. அம்பாலோட கல்யாணம் நடந்ததுக்கு பிறகுதான் அவருக்கு வந்து சக்தி சாமர்த்தியமே வந்துச்சு. இல்லை அப்படின்னா ஒன்றும் நடந்திருக்காரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரை பிடிக்கிறதா விட்டுருங்க, அம்பாலை பிடிச்சிங்கன்னா எல்லாம் நடந்துடும், சௌக்கியமாக நடந்துடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னா, அப்போ நம்ம ஒவ்வொரு இந்திரியத்திலையும் இந்த குணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டே இருக்கும். சத்துவ குணம் வரும். நீங்கள் பிடிக்கலாம்னு நினைக்கும் போது ரஜகுணம் ஆகிடும். ரஜகுணம் இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அது தமோ குணம் ஆகிடும். திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தானே வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை நான் உல்டாவாகவும் போவேன் அப்படின்னு அது என்ன பண்ணும், திரும்ப இந்த ஆன்டி கிளாக் வைஸாகவும் சுற்றும், கிளாக் வைஸாகவும் சுற்றும், ஆன்டி கிளாக் வைஸாகவும் சுற்றும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியாது. நம்ம நினச்சிட்டு இருக்கோம், ஒரு பிளான் பண்ணுவோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு உட்காந்து காலையில் என்ன பண்ண போகிறேன், காலையில் ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சு சாமி சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 பிராணாயாமம் 10 பிராணாயாமம் ஒரு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஓங்கார ஜபம் ஒரு மணி நேரம் அப்படின்னு பண்ண போகிறேன்னு நைட்டு பிளான் பண்ணிட்டு படுப்பீங்க. நைட்டு சத்துவ குணம் நல்லா போயிட்டு இருந்திருக்கும். நீங்கள் நல்லா ஒரு சிந்தனை பண்ணி கரெக்டாக புத்தியில் தீர்மானம் பண்ணிப்பீங்க, காலையில் எந்திரிச்சு நல்ல ஒரு அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்னு. அன்னைக்கு பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா தமோ குணம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா காலையில் உங்களை 6 மணி வரைக்கும் இழுத்துட்டு போயிடும். எந்திரிச்சு 4 மணிக்கு எந்திரிக்கலான்னு முயற்சி பண்ணி எழுப்பினாலும் உங்கள் ஒய்ஃபோ உங்கள் சில்ட்ரன்ஸோ யாராவது ஒருத்தர் உங்களை எழுப்பி விட்டு காலையில் ஜவம் பண்ணுன்னு சொல்கிறீங்களா, எந்திரிங்கன்னு எழுப்பி விட்டாலும் எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு தூங்கிக்கிட்டே தான் இருக்கும். இந்த மனசு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தமோ குணத்துக்கு போயிட்டு இருக்கும். அடப்பாவுமே என்னைக்காவது ஒரு நாள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டினா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வேக்கப் ஆகிருப்பீங்க. வேக்கப் ஆனோன்னு வந்து பார்த்தீங்கன்னா சத்துவ குணம் வந்து உங்களுக்கே தெரியாமல் நல்ல சத்துவ குணம் போகும். அன்னைக்கு நீங்கள் நினைச்சே பார்த்துருக்க மாட்டீங்க, நல்லா சாதனை பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க. அப்போ நம்ம கையில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்துவம் ரஜஸ் தமசு நம்ம கையில் இல்லை. இந்த 3 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இல்லைன்னு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு காரியம் பண்ணணும். என்ன பண்ணணும், ஒவ்வொரு காரியங்களுக்கு ஒரு குணத்தை விருத்தி பண்ணுறதுக்கு நிறைய காரியங்கள். அந்த காரியங்கள் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஒரே ஒரு ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே பிடிச்சிங்க, தெய்வீகேஷா குணமயி மம மாயா துரத்தியா. மனசுல எப்போதும் புரிஞ்சுங்க, தெய்வீகேஷா குணமயி, குணமயமான இந்த தேவியா இருக்கக்கூடிய இந்த மாயா சக்தியை கடப்பதற்கு அரிதானவள். அப்ப ஒரே ஒரு முடிதான் நம்ம பண்ணிக்கணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னையே எவர்கள் சரணாகதி பண்றாங்களோ அவர்கள் என்னை வந்து பாத்தீங்கன்னா தாண்டி செல்கிறார்கள். அப்ப இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்ல போகுதுன்னா, இந்த குணாதீத லட்சணத்துல வந்து உபாயம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான உபாயம் சொல்ல போகுது. எங்க பாருங்க, அடுத்த பேஜ்ல 107வது பேஜ்ல 14:26 ஸ்லோகம்.
14வது அத்தியாயத்துல 26வது ஸ்லோகம். நம்ம நாளைக்கு இதை ஃபுல்லா சொல்ல போறேன். அப்ப லாஸ்ட் ஸ்லோகத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். மாம் ச யோவ்யபிசாரேன பக்தி யோகேன சேவதே சகுணான் சமதீத்யைதான் பிரம்ம பூயாய கல்பதே இருக்கா. 14வது அத்தியாயத்துல 26வது ஸ்லோகம். அந்த சரணாகதி பண்றதை பத்தி பாத்தீங்கன்னா இங்க திரும்ப ரிப்பீட் பண்ற. ஈஸ்வரனை பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், உள்ள இருக்கிற ஆத்மாவை, உள்ள இருக்க பரமாத்மா உள்ள இருக்கார், அந்த பரமாத்மாவை என்ன பண்ணணும், மாம் ச என்னையே, எவர்கள், யோனா எவன், என்னையே, அவ்யபிச்சாரேன பக்தி யோகேன சேவதே. அவ்யபிச்சார பக்தி அப்படின்னா வேற எந்த ஒன்றையும் நாடாத பக்தி. வேற எந்த உலகத்துல எல்லாம் மாயாமயம்னு தெரிஞ்சுக்கிட்டு, இது எல்லாம் மாயாமயம்னு தெரிஞ்சுக்கிட்டு இதுல எதையுமே விரும்பாம எனக்கு ஈஸ்வரன் மட்டும்தான் வேணும், அவர் எனக்குள்ளார ஆத்மாவா இருக்கார் அப்படின்னு அவரிடத்துல மாறுபடாத பக்தி. பக்தினா அன்பு, மாறுபடாத அன்பு. அந்த அன்போட பாத்தீங்கன்னா யோகம், அதுதான் யோகம். சதா அவரையே பாத்தீங்கன்னா சிந்திக்கிறது, அவரையே பிரார்த்திக்கிறது. அப்ப அவரையே பிரார்த்திக்கிறது, வேற எதையும் பிரார்த்திக்கிறது இல்லை. ஏன்னா மற்றது எதை பிரார்த்திச்சாலும் என்னது, மாயாமயம். நீங்க எதெல்லாம் கேட்கிறீங்களோ அதெல்லாம் மாயா. இந்த மொத்த பிரபஞ்சமும் என்னது, பஞ்சபூத்தங்களால் ஆனது, மாயாமயம். நீங்க எதையெல்லாம் கேட்கிறீங்களோ அது எந்த உலகத்துல எதை கேட்டாலும் அது பாத்தீங்கன்னா மாயா விஷயம், மாயை அடைஞ்சிருவீங்க. அப்ப யார் பாத்தீங்கன்னா பகவானை மட்டும் கேட்கிறாரோ, சுவாமியை மட்டும் பாத்தீங்கன்னா கேட்கிறானோ, சுவாமியவே அன்பு பண்றானோ பக்தி யோகத்தினால, அதான் பக்தி, இடையறாத சிந்தனை, அதுக்கு பேரு யோகம்னு பேரு. அப்ப சதா அவனையே சிந்திச்சுக்கிட்டு அவனையே பக்தி பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த யோகத்தினால, பக்தி யோகத்தினால சேவதே, எவன் பாத்தீங்கன்னா சேவிச்சுக்கிட்டு இருக்கானோ அவன் என்ன ஆகிறான், ச குணானு அதீத்திய, ச ஏத்தானு குணானு அதீத்திய, அவன் பாத்தீங்கன்னா இந்த 3 குணங்களையும் கடந்து சென்று பிரம்ம பூயாய கல்பதி, பிரம்மமாவதற்கு சாமர்த்தியம் உடையவனாகின்றான். அப்ப பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பண்ற பக்தி, நம்ம பண்ற பக்தியெல்லாம் பாத்தீங்கன்னா கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்ளிகேஷன் வச்சுக்கிட்டு உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களும் பாத்தீங்கன்னா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேங்க. நான் பாத்தீங்கன்னா கண்டினியூஸா யாராவது ஒருத்தர் நிஷ்காம பக்திய, அன்பை பாத்தீங்கன்னா ஈஸ்வரன்ட்ட ஒரு அன்பை சொல்லுவாங்களா அப்படின்னு பார்த்தா எங்க கோயிலா நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இந்த வேலையை பாத்தீங்கன்னா விதவிதமா தமிழ்நாட்டுல என்னென்னலாம் கோயில் இருக்கோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எல்லா ஆட்களும் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துக்கு போனா இது நடக்கும், இந்த இடத்துக்கு போனா இது நடக்கும், இந்த இடத்துக்கு போனா, ஈஸ்வரனை பாருங்கப்பா, ஈஸ்வரனை விட்டுருங்க. இல்ல, அங்க ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கார், அவரை விட்டுட்டு பாத்தீங்கன்னா இங்க போனா இங்க நடக்கும், அங்க போனா ரிணம் பாத்தீங்கன்னா போகும், இங்க போனா பாத்தீங்கன்னா எதிரிகள் நாசமாவார்கள், இங்க போனா செல்வம் செழிப்பு உண்டாகும், இங்க போனா பாத்தீங்கன்னா நல்ல லேண்ட் வாங்கலாம், இங்க போனா பாத்தீங்கன்னா பதவி கிடைக்கும், இங்க போனா பாத்தீங்கன்னா நோய்கள் குணமாகும், இங்க போனா சனி பகவான் போவார், அங்க போனா புதன் பகவான் போவார். எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா அங்க ஒரு சிவன் இருக்கார், ஆனந்தமா உட்கார்ந்துட்டு அருணுகிரகம் பண்றதுக்கு ஒருத்தர் இருக்கார், அவரை பாருங்க அப்படின்னா அன்பை மட்டும் சொல்றதே இல்லை, எல்லா ஆப்ளிகேஷன். அப்ப நம்ம சுவாமிகிட்ட எப்படி போறோம் அப்படின்னா ரொம்ப பொல்யூட்டட் ஆயிடுச்சு நம்மளோட சித்தம். எப்ப பார்த்தாலும் இது வேணும் அது வேணும் இது வேணும். என்ன மனுஷன் இவ்வளவு மோசமா போயிட்டான். பக்தி பேரை பார்த்தீங்கன்னா வெளியில பக்தனா மூச்சிலே 4 குத்து பக்தன். பக்தன்னா என்னது, வெறும் அன்பு பண்ணா மட்டும்தான் பக்தன். அன்பு இல்லாம ஏதாவது ஆப்ளிகேஷன் போட்டான் அப்படின்னா அவன் பக்தன் இல்லை, விஷம் கலந்துருச்சுன்னு அர்த்தம், மாயை கேட்கிறான்னு அர்த்தம். சாமி என்ன பண்ணுவாரு, அம்மா நீ பாத்துக்கப்பா, ஒன்னதான் கேட்கறான் அவன், என்ன கேட்கல அவன், ஒன்னதான் கேட்கறான், நீயே பாத்துக்கோ அப்படின்னு என்ன பண்ணுவாரு, அம்பாள்கிட்ட அனுப்பி வச்சிருவார். ஓ நீயே பாத்துக்கோ, மாயிலே சுத்திக்கிட்டு எத்தனை கோடி ஜென்மங்கள் ஆனாலும் உனக்கு புத்தியே வராது, இங்கேயே சுத்திக்கிட்டு இங்கேயே இரு அப்படின்றார். நம்ம இல்லூஷனுக்குள்ளாரையே மாட்டிக்கிட்டு இருக்க முடியாது, வெளியிலேயே வர முடியாது. எப்போ நம்ம சுவாமிய பிரார்த்தனை பண்றோமோ, சுவாமி நீதான் வேணும்னு பிரார்த்தனை பண்றோமோ, அதுக்காகவே பக்தி பண்றோமோ, அவன்தான் பாத்தீங்கன்னா இந்த குணாதீதனா 3 குணங்களை கடந்து பிரம்மமாவதற்கு சாமர்த்தியம் உடையவனாகின்றான். அப்ப என்ன பக்தி, அப்ப நான் பக்தி இருக்கணும். அவ்யபிச்சாரேன பக்தி யோகேன, மாறுபடாத பக்தி. கொடுத்தாலும் கொடுக்கலனாலும், வலி வந்தாலும் சுகம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் எது நடந்தாலும் உள்ளுக்குள்ளார பக்தி, மாறாத ஒரு அன்பு,
இருந்துச்சு அப்படின்னா வேற எதையுமே கேட்க வேணாம், எல்லாம் மாயாமயம்னு எதையுமே கேட்காம இருந்தோம் அப்படின்னா வேற பிரார்த்தனையே இல்லாதவனுக்கு பகவான் மட்டும் பிராப்தியாகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லி. அப்ப பக்தி தான் குணங்களை கடந்து போவதற்கு உபாயம் அப்படின்னு தெரிஞ்சு நாளையிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒவ்வொரு ஸ்லோகத்தையே பார்க்க ஆரம்பிச்சோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். நாராயண 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 நாராயண. காயேன வாச்சா மனசேந்திரியேர்வ புத்தியாத்மனா வா பிரகிருதேர் சுபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. நாங்க வந்து வெறுமனே பேருக்கு தான் இதை சொல்றேன். நான் உண்டியல்ல குதிச்சிட்டேன். உண்டியல்ல நானே வந்து பாத்தீங்கன்னா உள்ள விழுந்தாச்சு. மொத்தமா நீ தான் எடுத்துக்கோ. பண்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொன்னாலும் சொல்லனாலும் அவருக்காக தான் எல்லாம், ஜீவனமே அவருக்கு.